ஆரம்பிக்கலாம். ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலில் லாஸ்ட் டாபிக் சீவேஜ் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சீவேஜ் குவாலிட்டி என்ன பார்த்தோம், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். சரிங்களா, சம் டெஸ்ட்டெல்லாம் நம்ம பார்த்தோம். லேண்ட் சீக்னஸ் என்ன பார்த்தோம். சரிங்களா, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் எப்படிலாம் வந்து சாலிட் வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறாங்க, எப்படி கவர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கும்போது, அதாவது இந்த நோட்ஸ் நம்ம சொல்லும் போது நம்ம என்னென்ன கொஸ்டின் இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது படிக்கும்போது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொடுங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நமக்கு லாஸ்ட் டாபிக் சீவேஜ் ட்ரீட்மெண்ட். இது முடிஞ்சது அப்படின்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் டாபிக் வந்து முடிஞ்சது. சரிங்களா, எஸ். ஸோ இதுக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிஏ 2025 உடைய அப்டேட் வீடியோ ஒன்று போட்டிருப்போம், அதை பாருங்கள். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஏஜ் பார் என்ன, எந்த டிபார்ட்மெண்ட்டில் சிவில் வேகன்சி இருக்குது. சரிங்களா, பியூராக சிவில் வேகன்சி இதில் இருக்குது. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ப்ளஸ் எம்இ படித்தவங்க, சிவில் பேக்ரவுண்ட், பேசிக் சிவில் பேக்ரவுண்ட் ப்ளஸ் எம்இ படித்தவங்க இதில் எலிஜிபிலிட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 426 போஸ்டிங் பக்கமாக இருக்குது. ஸோ அதனுடைய அப்டேட் போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அது முடிச்சுட்டு மீன்ஸ் இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிஐக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறோம். சரிங்களா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு 50 கொஸ்டின். ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் ஒரு 600-700 கொஸ்டின் கவர் பண்ணிவிடுவோம். அதுலேருந்து கம்பல்சரி கொஸ்டின் வரும், எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஓகே, இப்போ சீவேஜ் ட்ரீட்மெண்ட் போனாங்களா? ஓகே, ஃபைன். சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அங்கே எப்படி நம்ம டொமஸ்டிக் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தோமோ சேம் கான்செப்ட் தான், பட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேறு. ஓகே, எஸ், போனாங்களா? ஃபஸ்ட்டு இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாம்பிள் பேர் வந்து பார்த்திங்கன்னா கிராப் சாம்பிள் அப்படின்னாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. டிஎன்பிசி ஏலையும் கேட்டிருக்காங்க, டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க, அண்ட் அதர் பியூசிலையும் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, சாம்பிள் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுவீங்களா, அந்த சாம்பிள் பேர் கிராப் சாம்பிள்னு சொல்கிறாங்க. ஃபார் டிசைன் அண்டு டெஸ்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சாம்பிள் தான் கிராப் சாம்பிள். ஓகேங்களா, இது வந்து 2 டைப்பாக வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரி நடக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சப்சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட், சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட். சப்சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் ஷுட் நாட் நியர் பை தி வெல் ஆர் எனி நேச்சுரல் சோர்ஸ். ஓகேங்களா, அதுக்கு பக்கத்தில் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஃபெக்ட் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா அந்த சாலிட் வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாலிட் வேஸ்ட், அந்த செமி சாலிட் வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போரஸில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் அந்த பாசிபிள் டு ஃப்ளோ மீடியம் வந்து அரெஸ்ட் பண்ணிவிடும். சரிங்களா, பாசிபிள் டு ஃப்ளோ மீடியம் வந்து அப்போ கிரவுண்ட் ஃப்ளோவை நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிருப்பீங்க. அப்போ சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரீட்மெண்ட், செடிமெண்டேஷன் டேங்க்கு, அடுத்து கிரிட் சாம்பர், டெரிட்டஸ் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, எஸ், இதான் ரீசன். த நியர் வெல் இஸ் நாட் பெட்டர் சாயில் போரஸ் மீடியம், ஸோ பாசிபிள் டு கண்ட்ரோல் தி ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நம்மளுடைய வேஸ்ட் வந்து ஃப்ளோவாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் நம்ம சம் டெக்னிக்கல் டேர்ம், அப்சர்ப்ஷனா என்ன, சோக் பிட்னா என்ன, செஸ்பூல்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதாவது அப்சர்ப்ஷன் அப்படின்னு சஸ்பெண்டட் ஸ்லட்ஜ் அப்சர்வ்ட் டு தி கிராவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒன்றும் கிடையாது, சம் கிராவல் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா, அக்ரிகேட் கிரேடேஷன் ஆஃப் அக்ரிகேட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேயர் பை லேயராக ஃபில் பண்ணி ஸோ அந்த சஸ்பெண்டட் மேட்டர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதுக்கு பேர் தான் அப்சர்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோக் பிட் அப்படின்ற நமக்கு தெரியும், இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை தி பிரிக் ஆர் ரெடிமேடு ரிங். ஓகே, இன்சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணிருக்கோம், சம் ஹார்ஸ் வேஸ்ட் இருக்கும், பிளாக் கறி இருக்கும் நம்ம. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிக் பேட், சம் வேஸ்ட் மெட்டீரியல் நாங்கள் போட்டு டம்ப் பண்ணியிருப்போம். இது நமக்கு வந்து சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா, அதாவது சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸாக மேலே நின்றும், தண்ணி பூரா நமக்கு என்ன கீழே வந்துடும். சரிங்களா, செஸ்பூல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 இருக்கும். டாப் வந்து அப்சர்ப்ஷன் பார்ட் மாதிரி இருக்கும், இது நமக்கு டேங்க் தான். பாட்டம் வந்து செடிமெண்டேஷன் நடக்கும். ஓகேங்களா, அப்போ இது நமக்கு என்னென்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்சர்ப்ஷன், மேலே வந்து சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ்லாம் நின்றும், பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்டேஷன் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ இது 2 கேட்டகரி ஆஃப், ஓகேங்களா, 2 கேட்டகரி ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து இதில் செட் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின் இந்த செஸ்பூல் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அந்த கட்டம் போட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா, செஸ்பூல் டாப் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்ப்ஷன், பாட்டம் வந்து செடிமெண்டேஷன். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி ட்ரீட்மெண்ட். அப்போ பிரைமரி ட்ரீட்மெண்ட்னா இது மட்டும்தான். ஓகேங்களா, டெல் மீ பிரைமரி ட்ரீட்மெண்ட் சீக்வன்ஸ்னு கேட்டாங்கன்னா இது மட்டும்தான். ஓகே, டோட்டல் சீக்வன்ஸில் இது நமக்கு வந்துடும். பட் இனிஷியலாக பிரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும்போது என்ன பண்ண போகிறோம் பிரைமரி ட்ரீட்மெண்ட்டில் அப்படின்னா ஃப்ளோட்டிங் மேட்டர்ஸை ரிமூவ் பண்ணுவோம். அது காமன். ஓகேங்களா, ஃப்ளோட்டிங் மேட்டர்ஸ் ரிமூவ் பண்ணுறது. அடுத்து சஸ்பெண்டட் மேட்டர்ஸ், ஃப்ளோட்டிங் மேட்டர்ஸ் அண்டு சஸ்பெண்டட் மேட்டர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் நமக்கு பிரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் பார்ட் 1. ஓகே, அப்போ ஸ்க்ரீனிங், ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுவோம்.
கிரிட் சேம்பர் நம்ம பண்ணுவோம். அடுத்து ஃப்ளோ ஈக்குவலைசேஷன் டேங்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஃப்ளோ ஈக்குவலைசேஷன் டேங்க், அதாவது ஃப்ளோவை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. அதாவது சம் லிக்விட் ஆட் பண்ணி செமி சாலிடாக இருக்கிறத ஃபுல்லி லிக்விடாக நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அந்தமாரி ஃப்ளோ ஈக்குவலைசேஷன் டேங்க்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய ப்ராசஸ், எந்தெந்த மெட்டீரியல், என்னென்ன மேட்டர் இருக்குது, அதாவது ஆர்கானிக், இன்ஆர்கானிக் மேட்டர், சஸ்பெண்டட், டிசால்வ்டு மேட்டர்ஸ், எதுக்கு வந்து எந்தெந்த டேங்க் சூட்டபிள் அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக இப்போது பார்க்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் ஃப்ளோட்டிங் மேட்டர்ஸ் அண்ட் சஸ்பெண்டட் மேட்டர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங், கிரிட் சேம்பர், ஃப்ளோ ஈக்குவலைசேஷன் டேங்க். இதுதான் நமக்கு ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகே, இந்த ஸ்க்ரீனிங் கொடுத்துருவாங்க. கிரிட் சேம்பர் உங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ளோ ஈக்குவலைசேஷன் டேங்க்கு போல் வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் போட்டுருவாங்க, அதை பார்த்துக்கணும் நீங்கள். ஓகே, திஸ் இஸ் ஃபார் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். ஃபுல் ப்ராசஸ் வாங்க. இப்போ தான் நம்ம வந்து சீக்வன்ஸ் ஆஃப் சாரி 1 minute. ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் நம்ம என்ன பார்த்தோம், சீக்வன்ஸ் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் பார்த்தோம் இல்லைங்களா? சேம் கான்செப்ட் சேம், பட் ப்ராசஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். சீக்வன்ஸ் ஆஃப் தி சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங். ஓகேங்களா? ஃப்ளோட்டிங் மேட்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது தான் ஸ்க்ரீனிங் சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கிரிட் சேம்பர். ஓகேங்களா? அந்த கிரிட் சேம்பர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சஸ்பெண்டட் இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ். அவ்வளோதான். இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப டீட்டெயிலாக அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டொமஸ்டிக் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மாதிரி இது அதிகமாக கேட்க மாட்டாங்க. வாட் கிரிட் சேம்பருடைய அவங்களுடைய வேலை என்ன, சஸ்பெண்டட் இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ் ரிமூவ் பண்ணுறது தான் ஒரு வேலை. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? ஸ்க்ரீனிங் அப்படின்னா ஃப்ளோட்டிங் மேட்டர்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். சரிங்களா? ஃப்ளோட்டிங் மேட்டர்ஸ். கிரிட் சேம்பர் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்டட். ஓகேங்களா? சஸ்பெண்டட் இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ், ஆர்கானிக் கிடையாது இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ். ரெண்டாவது வந்து ப்ரைமரி செட்டிலிங் டேங்க், பிஎஸ்டின்னு சொல்லுவோம். ப்ரைமரி செட்டிலிங் டேங்க் சஸ்பெண்டட் ஆர்கானிக் மேட்டர்ஸ். புரியுதுங்களா? இது சஸ்பெண்டட் இன்ஆர்கானிக் மேட்டர், சஸ்பெண்டட் ஆர்கானிக் மேட்டர். இந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னு எப்படி நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுறீங்க? டிபெண்டிங் அப்பான் தி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தி மெட்டீரியல்ஸ். ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஆர்கானிக் அப்படிங்கும்போது 1.2 to 1.5 இருக்கணும். இன்ஆர்கானிக் அப்படின்னா 2.65 to 2.7 அந்த ரேஞ்ச் நம்ம போயிட்டு இருக்கோம். சரிங்களா? எஸ். ஸோ அடுத்து வந்து ட்ரிக்லிங் ஃபில்டர். இது வந்து டிசால்வ்டு ஆர்கானிக் மேட்டர்ஸ். ஓகேங்களா? டிசால்வ்டு ஆர்கானிக் மேட்டர்ஸ் அப்படின்னா இதில் வந்து 2 இருக்குது. ஹை ரேட் ட்ரிக்லிங் ஃபில்டர், லோ ரேட் ட்ரிக்லிங் ஃபில்டர், அது எல்லாமே படிப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செகண்டரி செட்டிலிங் டேங்க் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்எஸ்டி, செகண்டரி செட்டிலிங் டேங்க். இதுவும் நமக்கு சேம் தான். சஸ்பெண்டட் இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ். என்னோட எஃபிஷியன்சி வந்து நான் அட்டன் பண்ணல. நான் வந்து 85% to 95% தான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஐ நீட் ஃபார் 100% ஆர் 100% அட்டன் பண்ணுறேன். 99% எனக்கு வேணும், 95% அப்படின்னா கோ ஃபார் செகண்டரி செட்டிலிங் டேங்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோரினேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்போசல். இதில் எங்கே ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நமக்கு கிடையாது. ஓகேங்களா? இது நம்ம ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு we don't have process. அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கிளியர் வாட்டர், ஸ்மால் ஃபைன் பார்ட்டிகல், டிசால்வ்டு பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இது நமக்கு வந்து ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சீவேஜ் அப்படின்றதுனால டேரெக்டாக குளோரினேஷன் சப்ளை டு தி வாட்டர் இன்டூ எங்கே நமக்கு வேணுமோ வாஷ் பேஷனில் யூஸ் பண்ணிக்கோங்க, கார்டன் வேணுமா கார்டனில் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரோட் சைடு க்ளீனிங் வேணுமா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி. ஓகேங்களா? எஸ். ஸோ அப்போ ஸ்க்ரீனிங், கிரிட் சேம்பர், ப்ரைமரி செட்டிலிங் டேங்க், ட்ரிக்லிங் ஃபில்டர், செகண்டரி செட்டிலிங் டேங்க், குளோரினேஷன். இதுதான்ப்பா இதனுடைய சீக்வன்ஸ். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன லா நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம்? 2 லா தான். ஸ்டோக்ஸ் லா, another one is நியூட்டன் லா. இந்த நியூட்டன் லா வந்து அதிகம் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஃப்ளோ இஸ் த டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா இது நமக்கு வராது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லா வந்து ஸ்டோக் லா தான். எதுக்கு அப்படின்னா செட்டிலிங் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. இது நமக்கு ஆல்ரெடி ஃபார்ம் டயாமீட்டர் ஆஃப் தி பார்ட்டிகல் ஷுட் பி லெஸ் தென் 0.1 mm அப்படின்னு இருக்கும். சரிங்களா? 0.1 mm. ஓகே, இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம். The Stokes law valid for diameter of the particle is less than 0.1 mm and Reynolds number, flow is the laminar flow. Reynolds number is less than or is equal to, okay, or less than or is equal to 1 up to 10. ஓகேங்களா? எஸ். 1 to 10 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஆர்பி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ செட்டிலிங் வெலாசிட்டி G/18 into G-1 into D squared by nu அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, G means specific gravity material, D into the diameter of particle in terms of meter, nu is the kinematic viscosity. Okay, now Newton law, same formula, velocity V is settling velocity. For finding the settling velocity 1.8 into under the square root of GD into G-1, diameter of the particle is greater than 0.1 mm. சரிங்களா? அப்போ இது என்ன கேஸாக இருக்கும்? டர்புலன்ட் ஃப்ளோவாக இருக்கும். அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் greater than 1. ஓகே, இந்த 10 வந்து ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து RE வேல்யூ greater than 1 அப்படி. இது less than or is equal to 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸ்க்ரீனிங், ஃப்ளோட்டிங் ரிமூவ் பண்ணோம். கிரிட் சேம்பர், சஸ்பெண்டட் இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ். செகண்டரி செட்டிலிங் டேங்க், சஸ்பெண்டட் ஆர்கானிக் மேட்டர்ஸ். ட்ரிக்லிங் ஃபில்டர், டிசால்வ்டு ஆர்கானிக் மேட்டர்ஸ். சரிங்களா? டிசால்வ்டு ஆர்கானிக் மேட்டர்ஸ். செகண்டரி செட்டிலிங் டேங்க் சேம் சஸ்பெண்டட். குளோரினேஷன், ரிமூவல் ஆஃப் அண்ட் கில்லிங் ஆஃப் தி பேத்தோஜன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எஸ்.
அப்போ பேத்தோஜென்ஸ்லாம் நம்ம ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஃபாலோ பண்ணுறோமா? ட்ரிங்கிங் வாட்டருக்கு நோ நீட். இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஆல்ரெடி நம்ம BOD 20 mg/L, COD 250 mg/L, ஆயில் அண்ட் கிரீஸ் 10 to 20 mg/L, டைலூஷன் ஃபேக்டர் கிரேட்டர் than 5ன்னா டேரெக்டாக சப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அந்த ராயல் கமிஷன் அதை படிச்சிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு அடுத்து நம்ம படிக்கும்போது ப்ரொபோஷனல் வியர் அப்படின்னு போகிறோம். ஸோ இந்த ப்ரொபோஷனல் வியர் என்ன அப்படின்னா, ஸோ கிரிட் சேம்பருக்குள்ளே தான் இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ப்ரொபோஷனல் வியர் வந்து கிரிட் சேம்பருக்குள்ளே இருக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இது வந்து நமக்கு ஃப்ளோ, ஓகேங்களா? வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ வந்து நம்ம யூனிஃபார்மாக கொடுப்போம். மெயின்டைன் தி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? ப்ரொபோஷனல் வியர் மெயின்டைனிங் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை நமக்கு ஒரு டேங்க்னு வச்சுக்கோங்க. அந்த பிளேட், வியரோடைய பிளேட் தான் நமக்கு இது அந்த பிளேட் இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி ஒரு போர்ஷன் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஓப்பனிங் வாட்டரில். இது எதுக்கு அப்படின்னா, இங்கேருந்து ஃபோர்ஸாக வாட்டர் நமக்கு வரும்போது என்ன நமக்கு இதுக்குள்ளே போகும்போது டு மெயின்டைனிங் ஃப்ளோ வெலாசிட்டி வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. 1 minute. ஓகே, ஸோ ப்ரொபோஷனல் வியர் மெயின்டைனிங் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் நீங்கள் இந்த ஸ்டோரியில் நமக்கு எதுவும் தேவையில்லை. ஃப்ரீ போர்டு அதெல்லாம் நமக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ மெயின்டைனிங் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஃபார் தி ப்ரொபோஷனல் வியர் முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். கிரிட் சேம்பர் இஸ் ப்ரொவைடட் இன் தி பார்சல் ஃப்ளூம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பார்சல் ஃப்ளூம், இதுக்கு பேர் தான் அந்த பார்சல் ஃப்ளூம். ஓகே, அந்த V ஷேப் ஆர் U ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த கிரிட் சேம்பருக்குள்ளே அந்த பார்சல் ஃப்ளூம் இருக்குது. இந்த பார்சல் ஃப்ளூம் என்ன பண்ணுது அப்படின்னா, டு மெயின்டைன் தி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, ஓகே, ப்ரொபோஷனல் வியர், அண்ட் த கிரிட் சேம்பர்ஸ் ப்ரொவைடட் இன் பார்சல் ஃப்ளூம் இட் இஸ் அ பெரபாலிக் ஷேப்பாக இருக்கலாம் ஆர் V ஷேப்பாக இருக்கலாம். பெரபாலிக் ஷேப் ஆர் V ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. இந்த பார்சல் ஃப்ளூமோடைய ஷேப் என்னன்னு கேட்பாங்க. ஓகே, பெரபாலிக் ஷேப் ஆர் V ஷேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ், அப்போ இங்கே தான் என்ன லா வேலிட்? ஸ்டோக்ஸ் லா இஸ் வேலிட் பிகாஸ் ஃப்ளோ இஸ் த லேமினார் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் தி பார்ட்டிகல் இஸ் தி 0.1 mm அப்படின்னு சொல்லுவோம். டிடென்ஷன் டைம் பீரியட் என்னன்னு கேட்பாங்க. 3 minutes. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ஒன்று கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கிரிட் சேம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்தது நான் ஸ்கோரிங் வெலாசிட்டி. ஓகேங்களா? NCF நான் ஸ்கோரிங் வெலாசிட்டி டேக் 24 to 30 centimeter per second. அதாவது 0.24 to 0.3 meter per second அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். 3 minutes 0.25 to 0.3 meter per second. பார்சல் ஃப்ளூம் வந்து V ஷேப் இருக்கும். அதனோட வேலை வந்து ஃப்ளோ வெலாசிட்டியை மெயின்டைன் தி யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஹரிசாண்டல் ஃப்ளோ கிரிட் சேம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த கொஸ்டின் கேட்டதில் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹரிசாண்டல் ஃப்ளோ கிரிட் சேம்பர் இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிட் சேம்பரில் based on that flow, direction of the flow பேஸ் பண்ணி நமக்கு. ஓகேங்களா? ஹரிசாண்டல் ஃப்ளோ கிரிட் சேம்பரில் ஸ்கோரிங் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா 3 to 4.5 under the square root of GD into G minus 1. சேம் நியூட்டன் ஃபார்முலா தான். அதில் 1.8 போல் 3 to 4.5 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெலாசிட்டி வேல்யூ நாட் கிரேட்டர் தென் 3 meter per second நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ், அங்கே 0.24 to 0.3. ஸோ வாட் ஆர் தி கேசஸ்? தி velocity should not exceed 0.3 meter per second because of to avoid the கவரிங். அந்த வந்து பார்த்தீங்கன்னா எரோஷன் அரிக்கிறது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ மேக்ஸிமம் ஃப்ளோ வெலாசிட்டி என்ன? நீங்கள் எந்த கேஸாக தான் இருங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. 0.3 meter per second ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? அந்த கிரிட் சேம்பரை பொறுத்தவரைக்கும் அதிகமாக கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? அதில் கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் தி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இந்த பார்சல் ஃப்ளூமோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா பெரபாலிக் ஷேப் ஆர் V ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். U போட்டக்கூடாது, V ஷேப். ஓகேங்களா? எஸ், ஸ்டோக்ஸ் லா வேலிட். டிடென்ஷன் டைம் பீரியட் 3 minutes. ஓகே, வெலாசிட்டி 0.24 to 0.3. மேக்ஸிமம் வெலாசிட்டி வாட் ஆர் தி என்ன கேஸாக இருந்தாலும் சரி should not greater than the 0.3 meter per second. அடுத்து வந்து டெரிட்டஸ் டேங்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் ரிமூவல் ஆஃப் தி சஸ்பெண்டட் இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ். அப்போ ஒரு யார்? இதெல்லாம் செடிமெண்டேஷன் டேங்க் தான். ஓகேங்களா? சஸ்பெண்டட் இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி தட் ஃபைனஸ் ஆஃப் தி மெட்டீரியல். இன்ஆர்கானிக் மேட்டர் மீன்ஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2.65 to 2.7. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா? அப்போ இதனோட டிடென்ஷன் டைம் 3 to 4 minutes நமக்கு இருக்கும். சரிங்களா? 3 to 4 minutes. அப்போ வெலாசிட்டி 0.09 meter per second அப்படின்னு சொல்கிறோம். 0.09 meter per second. அப்போ பாருங்கள், the grid chamber velocity, okay, greater than the டெரிட்டஸ் டேங்க் வெலாசிட்டி. ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் அது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் சைஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. இது வந்துன்னா வெரி ஃபைன் பார்ட்டிகல்ஸ்க்கு. போத் ஆர் சஸ்பெண்டட் இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ் தான். சஸ்பெண்டட் இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ். எஸ், கரெக்ட். அப்போ கிரிட் சேம்போட வெலாசிட்டி நமக்கு என்ன சொல்லுங்கள்? 0.3 meter per second மேக்ஸிமம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டஸ் டேங்க் 0.09 meter per second. இது உங்களுக்கு ஒரு ஹின்ஸு. அப்போ டிடென்ஷன் டைம் பீரியட் கிரிட் சேம்பருக்கு எவ்வளோ? 3 minutes. இதுக்கு எவ்வளோன்னு சொல்லுங்கள்?
கிரிட் சேம்பர் டிடென்ஷன் டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டஸ் டேங்க்கு 4 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அதனால தான் நமக்கு என்ன வந்திருக்கு வெலாசிட்டி அதிகம் டைம் அதிகமான தான் வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்குது சரிங்களா. பிகாஸ் ஆஃப் வெலாசிட்டி டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே எஸ் போகலாங்களா. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு பேசிக்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கிம்மிங் டேங்க். ஸ்கிம்மிங் டேங்க்னா என்னன்னு கேட்பாங்க. ரிமூவல் ஆஃப் ஆயில் அண்ட் கிரீஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இது ஒரு மார்க் கொஸ்டின். பிஃபோர் செடிமெண்டேஷனுக்கு முன்னாடி இதை நம்ம பண்ணியிருந்துருக்கணும் சரிங்களா. ஸ்கிம்மிங் டேங்க் ப்ராசஸஸ் இட் வில் ஹேப்பன் பிஃபோர் செடிமெண்டேஷன். ஏன் அப்படின்னா அந்த பார்சல் ஃப்ளூமோட ஓப்பனிங் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இதில் நீங்கள் ஆயில் அண்ட் கிரீஸ்லாம் நாங்கள் போனால் நமக்கு என்ன ஆகும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அப்போ அதனால் நமக்கு என்ன வரும் ஃப்ளோ வந்து அதிக டிஸ்சார்ஜ் நமக்கு கிடையாது. யூனிஃபார்ம் ஃப்ளோ மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் திஸ் ஸ்கிம்மிங் டேங்க் பிஃபோர் செடிமெண்டேஷன் ஓகேங்களா. இது கேட்டதில் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிமூவல் ஆஃப் ஆயில் அண்ட் கிரீஸ் இந்த ஒரு மாதிரி கேட்டிருக்காங்க. ஸ்கிம்மிங் டேங்க்ஸ் யூஸ்டு ஃபார் ரிமூவல் ஆஃப் ஆயில் அண்ட் கிரீஸ். டிடென்ஷன் டைம் பீரியட் 3 to 3.5 மினிட்ஸ். டிடென்ஷன் டைம் பீரியட் எப்படி தெரியுமா கேட்பாங்க இப்படி கேட்பாங்க. கிரிட் சேம்பர் 3 மினிட்ஸ் அண்டு டெரிட்டஸ் டேங்க் 4 மினிட்ஸ் 3 to 4 மினிட்ஸ் ஓகேங்களா. அது மேக்ஸிமம் 4 மினிட்ஸ். அடுத்தது ஸ்கிம்மிங் டேங்க் 3 to 5 மினிட்ஸ். அப்போ 5 மினிட்ஸ் மேக்ஸிமம். இப்படி மேட்ச் தி ஃபாலோவிங்கில் போட்டு விட்ருவாங்க சரிங்களா. எஸ் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே ஃபைன். ஸோ அமௌண்ட் ஆஃப் தி கம்ப்ரஸ்ட் ஏர் ஓகே. இந்த கம்ப்ரஸ்ட் ஏர் எதுக்குங்க கொடுக்குறீங்க இங்கே பாருங்க கவனிங்க என்னென்னா ஸோ இது வந்து ஸ்லட்ஜ் இப்படி தான் செட்டில் ஆகிருக்கும். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லட்ஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்பிட்டிவில் நமக்கு வந்து ஆயில் வந்து நமக்கு என்ன இருக்கும் ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதாவது நமக்கு அங்கே எப்படி பேக் வாஷிங் பண்ணமோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் ப்ரெஷர் கொடுக்குறோம். ஓகே அந்த வால்வ் ஓப்பன் பண்ணிட்டு வேக்கம் ப்ரெஷர் அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே அந்த வேக்கம்லாம் நமக்கு என்ன வரும் லைட் வெயிட் மெட்டீரியல். லைட் வெயிட் தான் நமக்கு இந்த ஆயில் அண்ட் கிரீஸு. ஸோ இது எல்லாம் நமக்கு என்ன இங்கே ஃப்ளோட் ஆகும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படியே ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட வேண்டியதாக எல்லாத்தையுமே. திஸ் இஸ் த ஸ்கிம்மிங் டேங்க் ரிமூவல் ஆஃப் ஆயில் அண்ட் கிரீஸ். ரொம்ப முக்கியமான ஒரு மாதிரி கொஸ்டின். 3 to 5 மினிட்ஸ் இதோட டிடென்ஷன் டைம் பீரியட் ஓகேங்களா. ஸோ ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 25 சென்டிமீட்டர் 0 to 25 ஜீரோலாம் வரது நமக்கு 25 சென்டிமீட்டர் ஹைட் ஆஃப் ஹெச்ஜி. அதாவது டென்சிட்டி 13.6 into 1000 into ரோ ஜியோட வேல்யூ 9.81 ஹெச்சோட வேல்யூ 25 சென்டிமீட்டர் டிவைட் பை 100 போட்டிங்கன்னா மீட்டரில் இவ்வளோ ப்ரெஷர் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆர் 3.4 சென்டிமீட்டர் ஆஃப் 3.4 மீட்டர் ஆஃப் வாட்டர் எவ்வளோ நேரம் கொடுக்கணும் நீங்கள் 10 to 15 மினிட்ஸ். இந்த கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கேட்டதில் பஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பேக் வாஷிங் மாதிரி தானே இருக்குது. பேக் வாஷிங் 30 மினிட்ஸ் பண்ணுவோம். 4 to 5% வாட்டர் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. எஸ் ஸோ இது நமக்கு பிஃபோர் செடிமெண்டேஷன் முன்னாடியே நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ தான் நம்ம வர போகிறோம் செடிமெண்டேஷன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு அதில் என்னென்ன பார்ட்ஸ் நமக்கு என்னென்ன டேங்க் இருக்குதுன்னு பார்த்தது. இதெல்லாம் கிரிட் சேம்பருக்குள்ளே என்னென்ன டேங்க் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்டேஷன் டேங்க். சேம் கான்செப்ட் அங்கே என்ன படித்தோமோ அதே தான். பட் என்ன மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. சஸ்பெண்டட் ஓகேங்களா. சஸ்பெண்டட் ஆர்கானிக் மேட்டர்ஸ் ஓகேங்களா. செடிமெண்டேஷன் 1 minute. Grit chamber, yes, correct. Suspended organic matter. Okay. So grit chamber only suspended inorganic matter. Sedimentation tank is suspended organic matters. ஓகேங்களா. இதுக்கு மேலே நான் பண்ணது போனால் நமக்கு ஆர்கானிக் ஃபஸ்ட் இன்ஆர்கானிக் அதுக்கப்புறம் ஆர்கானிக். இங்கேயும் பாருங்க டிசால்வ்டு ஆர்கானிக் மேட்டர். இது சஸ்பெண்டட் ஆர்கானிக் மேட்டர். கிரிட் சேம்பரோட நமக்கு ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கண்டென்ட் முடிஞ்சது ஓகேங்களா. எஸ் சஸ்பெண்டட் ஆர்கானிக் மேட்டர்ஸ் என்னோட எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா 65% சேஃப்டி. அதாவது சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் செடிமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு 65% வந்து எஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. எஸ் அப்போ என்னோட ஓவர்ஃப்ளோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 40,000 to 50,000 லிட்டர் per ஹார்ஸ் per மீட்டர் ஸ்கொயர்னா சார் டிஸ்சார்ஜ் பை ஓவர்ஃப்ளோ ரேட் நம்ம படிச்சிருப்போம். டிடென்ஷன் டைம் கூட 1 to 2 hours மேக்ஸிமம் டேக் 2 hours அப்படின்ற. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 to 8 hours 2 to 4 hours படித்தோம். இது வாட்டருக்கு ஓகேங்களா. ஃப்ளோ வெலாசிட்டி 0.3 மீட்டர் per மினிட்ஸ். இதுவும் சேம் அதே தான் 30 சென்டிமீட்டர் per மினிட்ஸ் அங்கேயும் படித்தோம். இங்கேயும் வாங்க 0.3 மீட்டர் per மினிட்ஸ் தான். அப்போ டிடென்ஷன் டைம் இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சர்க்குலர் ஹாப்பர் போர்ஷனுக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா படிச்சிட்டோம். சேம் வால்யூம் ப்ளஸ் டி கியூப் டிவைட் பை 90 டிவைட் பை டிஸ்சார்ஜ் அப்படின்னு படிச்சிருப்போம் ஓகேங்களா. எஸ் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்லிங் ஃபில்டர். இதில் வந்து அதிகம் இம்பார்ட்டன்ட் நமக்கு வந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் ஓகேங்களா. எஸ் ட்ரிக்லிங் ஃபில்டர் இதுதான் இதனுடைய மெயின் கான்செப்டே. அவ்வளோதான். இதை தாண்டி கொஸ்டின்லாம் கேட்டதே கிடையாது எந்த எக்ஸாம்லையும். ட்ரிக்லிங் ஃபில்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க. ரிமூவல் ஆஃப் டிசால்வ்டு ஆர்கானிக் மேட்டர்ஸ். ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் சரிங்களா. இந்த டிசால்வ்ன்றதை நம்ம மறந்துடுவோம். ஜஸ்ட் ஆர்கானிக் மேட்டர் கொடுத்துருப்பாங்க, இன்ஆர்கானிக் மேட்டர்னு கொடுத்துருப்பாங்க, சஸ்பெண்டட் ஆர்கானிக் மேட்டர்ஸ், டிசால்வ்டு ஆர்கானிக் மேட்டர்ஸ். அப்போ இந்த டிசால்வ்டுன்றது ரொம்ப முக்கியம். டிசால்வ்டு ஆர்கானிக் மேட்டர்ஸ் ஓகேங்களா. கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். வை பிகாஸ் ஆஃப் இது ஒரு சர்க்குலர் டேங்க்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படியே ட்ரிக் ஆகிட்டே இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுதான் ட்ரிக்லிங்
ட்ரிக்லிங் ஃபில்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்டேபிள்னு சொல்லுவோம். ரிமூவல் ஆஃப் பிஓடி பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ரிமூவ் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல? எனக்கு வந்து ஏரோபிக் நடக்கணும் இந்த இடத்துல. சரிங்களா? ஏரோபிக் நடக்கும். என்ன ரீசன் அப்படின்னா இது ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நாங்கள். ஓகேங்களா? அப்போ சர்க்குலேஷன் ஏர் சர்க்குலேஷன் இருந்தே இருக்கும். ஓகே ஏரோபிக் கண்டிஷன் வித் அட்டாச்சு கல்ச்சர். நம்ம வந்து அட்டாச் பண்ணுறோம். ஓகேங்களா? அட்டாச் மீன்ஸ் நம்ம சீடிங் நம்ம பண்ணுறோம். அது நமக்கு வந்து நம்ம ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். சரிங்களா? எஸ். ஸோ ஏரோபிக் வித் அட்டாச் இருக்காது. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏரோபிக் ட்ரீட்மெண்ட்டா, ஏரோபிக் வித் அட்டாச்சா, ஏரோபிக் ஆல்ரெடி ப்ரெசன்டடா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ரிமூவல் ஆஃப் பிஓடி நமக்கு பண்ணுது, ரிமூவல் ஆஃப் டிசால்வ்டு ஆர்கானிக் மேட்டர்ஸ், ஏரோபிக் வித் அட்டாச்சு கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ட்ரிக்லிங் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. கன்வென்ஷனல் ஆர் லோ ரேட் ட்ரிக்லிங் ஃபில்டர் ஆர் ஸ்டாண்டர்டு ட்ரிக்லிங் ஃபில்டர்னு சொல்கிறாங்க. அதை ஹை ரேட் அண்ட் ரீசர்க்குலேட்டட் ட்ரிக்லிங் ஃபில்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் இட் இஸ் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் தி எஃபிஷியன்சி ஆஃப் தி ட்ரிக்லிங் ஃபில்டர். ஓகேங்களா? அப்போ இந்த எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 100 டிவைடட் பை ஃபார்முலா. ஓகேங்களா? 100 டிவைடட் பை 1 plus 0.0044 U. ஓகேங்களா? U means here organic loading rate kg ஹெக்டேர் மீட்டர் பர் டேல போடணும். kg மீட்டர் கியூப் பர் டே அதில் போடுவீங்க. ஹெக்டேர் மீட்டர் பர் டே நீங்கள் அப்ளை இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஒரி பண்ணி அந்த ஃபார்முலா மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஃபிஷியன்சி அந்த ஃபார்முலாவும் கேட்டதில் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 100 டிவைடட் பை 1 plus 0.0044 100 U அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திடீர்னு இந்த ஃபார்முலா கன்வென்ஷனலாக லோ ரேட் ஸ்டாண்டர்ட் ட்ரிக்லிங் ஃபில்டர் எஃபிஷியன்சி ஃபார்முலா கூட கேட்கலாம். ஓகேங்களா? எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 100 டிவைட் பை ஃபார் ஹை ரேட் 100 டிவைட் பை 1 plus 0.00 y டிவைட் பை VFன்றோம். V ஃபார் வால்யூம், Y ஃபார் ஆர்கானிக் லோடிங் ரேட் அண்டு F ஃபார் சர்க்குலேஷன் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சர்க்குலேஷன் ஃபேக்டர். ஓகே. எஸ். ஸோ இப்போ இந்த லோ ரேட்டுக்கும் ஹை ரேட்டுக்கும் சர்க்குலேஷன் ஃபேக்டர் பாருங்கள். இந்த சர்க்குலேஷன் ஃபேக்டர் வேல்யூ இந்த லோ ரேட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0. லோ ரேட் சர்க்குலேஷன் நமக்கு வந்து 0 நமக்கு வருது. ஹை ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ 1 அப்படின்னு கொடுத்துட்றாங்க. சரிங்களா? எஸ். ஸோ இப்போ எஃபோட வேல்யூ நமக்கு வந்து ஆர் பை ஐயோட வேல்யூ ரீசர்க்குலேஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் பை ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசர்க்குலேஷன் ரேஷியோ. எஃப் ஃபார் சர்க்குலேஷன் ரீசர்க்குலேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதனுடைய ஃபார்முலா எஸ். ஸோ அதனுடைய ஃபார்முலா 1 plus r by I divided by 1 plus 0.1 r by I the whole square அப்படின்றோம். 1 plus r by I divided by 1 plus 0.1 r by I whole square. ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இது. கண்டிப்பாக இந்த 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? TNPSC ஏலையும் கேட்டிருக்காங்க, TRBலையும் கேட்டிருக்காங்க. 1 plus r by I divided by 1 plus ஓகேங்க 1 plus r by 10i கூட வச்சுக்கலாம். r by 10i 1 plus r by I divided by 1 plus r by 10i. ஓகேங்களா? பவர் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த RI வேல்யூ கொடுத்துருவாங்க. ரீசர்க்குலேஷன் ரேஷியோ வேல்யூ இஸ் 0 ஃபார் தி லோ ரேட் ட்ரிக்லிங் ஃபில்டர். ஃபார் திஸ் எஃபோட வேல்யூன்னு கேட்பாங்க. அப்போ 0 கேன்சல். அப்போ 1 தான் நமக்கு. எஃபோட வேல்யூ நமக்கு வந்து ஆர் பை ஐயோட வேல்யூ எங்களுக்கு 1 கொடுத்துட்றாங்க. அப்போ அதோட வேல்யூ 1.65. இந்த கொஸ்டின் டேரெக்டாகவே கேட்டிருக்காங்க. 1.65 தான் நமக்கு ஆன்சர். 1 கொடுத்தாங்க 1.65. ஏன்னா நீங்கள் பெருக்கி போட்டு மறுபடியும் ஸ்கொயர் பண்ணிட்டு நம்மகிட்ட கால்குலேட்டர் இருக்கா இல்லைன்னு தெரியல. ஸோ இப்போ 1.65 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை ரேட் ட்ரிக்லிங் ஃபில்டர் ஆர் பை ஐ ரேஷியோ 1 இருக்கும்போது. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரிக்லிங் ஃபில்டரில் சம் எஃபெக்ட் வருது. சரிங்களா? நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணுறீங்க. சரிங்களா? ப்ளஸ் அதெல்லாம் வந்து ஆர்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகலாம். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம் டேமேஜஸ் நமக்கு நடக்கலாம் டேங்க்கில். ஓகே. இதெல்லாம் நமக்கு வந்து சம் பேட் கேஸஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சம் ஃபவுல் கேஸஸ் வந்து அங்கே இருக்க என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணுது. அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். எஃபெக்ட். ஓகேங்களா? எஃபெக்ட்ஸ் டியூ டு ரொட்டேட்டிங் ஆஃப் ஆர்ம் பாசிபிள் டு வியரிங் அண்டு ஹார்னஸ் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹார்னஸ் ஃபெயிலியர். ஸோ ட்ரிக்லிங் ஃபில்டர் நீங்கள் வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ஒரு டேங்க் சர்க்குலர் டேங்க் இருக்கும். நம்ம என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் புக்கில் ஃபஸ்ட் பேஜாக தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது அட்டையிலே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். சென்டரில் ஒரு ரொட்டேட்டிங் ஆர்ம் இருக்கும். அதேமாதிரி அதாவது சேம் இதேமாதிரி டேங்க் வந்து கனெக்ட் பண்ணி செக்கணும். இது ரொட்டேட் ஆகும் நமக்கு இது நல்லா சீடிங் ப்ராசஸ் நமக்கு ஆகும் அப்படியே. சரிங்களா? எஸ். டியூ டு ரொட்டேட்டிங் ஹார்மில் நமக்கு என்னென்னா வியரிங் நம்ம நடக்கும். அப்போ எவ்வளோ வியரிங் நடக்குது? 4%. ஷுட் நாட் கிரேட்டர் தென் 4%. ஓகே. அதை விட அதிகமாக போயிடக்கூடாது. ஹார்னஸ் வந்து 12. ஹார்னஸ் எப்பவுமே அதிகமாக இருக்கும். எவ்வளோனா அதை விட 3 மடங்கு. இந்த கொஸ்டின் ஒரு டைம் இப்படி தான் கேட்டிருந்தாங்க. த ரேஷியோ பிட்வீன் ஹார்னஸ் டு வியரிங் இன் தி ட்ரிக்லிங் ஃபில்டர் அப்படின்னு கேட்டுறாங்க. ஹார்னஸ் வந்து 12, இது வந்து 4, அப்போ 3. சரிங்களா? ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது எல்லாமே. சரிங்களா? எஸ். டிசால்வ்டு ஆர்கானிக் மேட்டர்ஸ் தான் ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டீங்க. ஃப்ளை பேட் ஸ்மெல் கேஸஸ் நமக்கு வரும். ஃப்ளை நாய்ஸ்னஸ் வராது நமக்கு. ஃப்ளை பேட் ஸ்மெல் கேஸஸ் நமக்கு வரும். அப்போ அந்த பேட் ஸ்மெல்லாகவே யார் ஃபஸ்ட்டு இருப்பாங்கங்க? மீத்தேன்.
கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு இதுவும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சரிங்களா. எஸ். பாண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ரேக்கிங் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா ஓகே அப்படியே ஒட்டிக்கிறது பார்ட்டிகல்ஸ் பூரா ரேக்கிங் ஆகிடுது நமக்கு அப்படியே சரிங்களா. ஸோ இது நமக்கு ஒரு ப்ராசஸ். ஓகே இது ஒரு நமக்கு ஒரு பாண்டிங் ப்ராப்ளம் நமக்கு வரும். ஓகே அடுத்து குளோரினேட்டிங் ஓகேங்களா. பாண்டிங் அண்டு குளோரினேட்டிங். ஏர் ஸ்ட்ரிப்பிங் ப்ராப்ளம் ஓகேங்களா. பேக்கடு பெட்டெல்லாம் அப்படியே பேக் ஆகி போய் நின்றது சரிங்களா. இது பேக்கடு பெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரேக்கிங் வந்து ரிமூவ் பண்ணுறது குளோரினேட்டிங் பண்ணுவாங்க. இந்த ரேக்கிங் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு குளோரினேட் இந்த ரேக்கிங் அண்ட் குளோரினேட்டிங் ப்ராசஸ் எதில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா. இது வந்து ட்ரிக்லிங் ஃபில்டரில் நடக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. பாண்டிங் அப்படின்னா ரேக்கிங் அண்டு குளோரினேட்டிங். திஸ் ப்ராசஸ் இஸ் அண்டர்கம் தி ட்ரிக்லிங் ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. இந்த ப்ராப்ளம் வந்து எதில் வரும் அப்படின்னா ட்ரிக்லிங் ஃபில்டர் நமக்கு வரும் இந்த எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் ஓகேங்களா. எஸ். ஏர் ஸ்ட்ரிப்பிங் ப்ராப்ளம் சொல்கிறோம். ஏர் ஸ்ட்ரிப்பிங் ப்ராப்ளம் இஸ் அ பேக்கடு பெட் அப்படின்னு பெக் அதாவது இந்த பெட்டோடைய வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாகிறது, ஸ்லட்ஜ் அதிகமாக ஸ்டோர் ஆகிறது அப்படிங்கும்போது நமக்கு ஏர் ஸ்ட்ரிப்பிங் ப்ராப்ளம் நமக்கு வரும். ஓகே எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூனர் ஓகே டூன் பார் ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. டூன் பார் ஃபில்டர் எஸ். ஸோ இந்த டூன் பார் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஸ்டின்லாம் கேட்டதில்ல என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டூன் பார் ஃபில்டர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபில்டர் தான் நமக்கு. எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா 85% இருக்கும் நமக்கு. ஓகே சர்ஃபேஸ் லோடிங் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா 2500 மில்லி ஓகேங்களா. எஸ் மில்லி லிட்டர் டே பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறோம் சரிங்களா. வாட் இஸ் வாட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான். ஓகே எஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லட்ஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு மாய்ச்சர் கண்டென்ட்டுக்கும் அதாவது ஒரு டேங்க்லேயே உங்களுக்கு ஸ்லட்ஜ் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுதான் என்னுடைய ஸ்லட்ஜ்னு வச்சுக்கோங்க. அதனுடைய ஸ்லட்ஜோடைய ஃபஸ்ட்டு இனிஷியல் வால்யூம் எனக்கு V1 வச்சுக்கிறேன். அதில் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கண்டென்ட்டு Pன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. Pன்றது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கண்டென்ட்னு வச்சுக்கிறேன். அப்போது எஸ். ஸோ இப்போ வால்யூம் 1 into 1 minus P1 ஓகே ஈக்குவல் டு V2 into 1 minus P2. இது புக்கில் வந்து V1 divided by V2 is equal to 1 minus P1 divided by P2 அப்படின்னு போட்டிருப்பாங்க சரிங்களா. இது நேரம் ஈக்குவல் பண்ணுறோம். ஒரு டேங்க்குடைய ஒரு பார்ட் வால்யூமுக்கும் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லட்ஜுக்கும் எவ்வளவு, இன்னொரு பார்ட் X2 அதனுடைய வால்யூமுக்கும் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லட்ஜுக்கும் என்னென்னு பார்க்குறோம். V1 into 1 minus P1 is equal to V2 into 1 minus P2 அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸ்லட்ஜ் அண்டு மாய்ச்சர் கண்டென்ட் ஓகேங்களா. ரிலேஷன் வால்யூம் 1 அப்படின்றது V1 அப்படின்றது வால்யூம் ஆஃப் ஸ்லட்ஜ் பர்சன்டேஜ் ஆஃப் P1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வால்யூம் 2 அப்படிங்கிறதுனா வால்யூம் ஆஃப் ஸ்லட்ஜ் அட் P2 எவ்வளோ நமக்கு பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த ஃபார்மை மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்லட்ஜ் டைஜஷன் டேங்க் ஓகேங்களா. ஸ்லட்ஜ் டைஜஷன் டேங்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்வையாக இல்லாத மாதிரியே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்லட்ஜ் சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டே அப்படி தான் இருக்கும் சரிங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் எங்கே பண்ணிவிட்டு எங்கே எது ஃபஸ்ட்டு பண்ணுறது எது செகண்ட் பண்ணுறது இது எல்லாமே ப்ராசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஓகேங்களா. பட் சீக்வன்ஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்றது நமக்கு இதுதான். ஸ்க்ரீனிங், கிரிட் சேம்பர், செட்லிங் டேங்க், ட்ரிக்லிங் ஃபில்டர், செகண்டரி செட்லிங் டேங்க், குளோரினேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சரிங்களா. எஸ். ஸோ இப்போ ஸ்லட்ஜ் டைஜஷன் டேங்க் அப்போ ஸ்லட்ஜு வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு ஒரு டேங்க் நம்ம ரெடி பண்ணுறோம். எதுக்காக டைஜஷன் ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் பிஓடி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது, சிஓடி எனக்கு இவ்வளோ இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுதான் நமக்கு அதில் ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா. அதுதான் ஸ்லட்ஜ் டைஜஷன் டேங்க் சொல்கிறோம். இதில் நமக்கு நடக்கிறது ஆனோரோபிக் கண்டிஷன் சரிங்களா. இந்த ஸ்லட்ஜ் டைஜஷன் டேங்கில் என்ன கண்டிஷன் நடக்குது, ஏரோபிக் கண்டிஷனா ஆனோரோபிக் கண்டிஷன். ட்ரிக்லிங் ஃபில்டர்லேயும் ஏரோபிக் கண்டிஷன் அண்டு வித் அட்டாச்சு கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. எஸ். ரொட்டேட்டிங் ஆர்பிசின்னு சொல்லுவோம். ரொட்டேட்டிங் பயாலஜிக்கல் கண்டக்டர். ரொட்டேட்டிங் பயாலஜிக்கல் கண்டக்டர்னா ஏரோபிக் கண்டிஷன் வித் அட்டாச்சு கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. எஸ். ஏஎஸ்பி அப்படின்னு ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ். ஸ்லட்ஜை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அது என்ன நம்ம பார்ப்போம் சரிங்களா. பிரைமரி செட்லிங் டேங்க், ஏரேஷன் டேங்க், அடுத்து செகண்டரி செட்லிங் டேங்க், குளோரினேஷன் இது முடிஞ்சுது. இன்பிட்வீனில் இந்த பிரைமரி செட்லிங் டேங்க்லேருந்து ஸ்லட்ஜை நம்ம எடுத்து அதை திக்கனிங் பண்ணுறோம். ஸ்லட்ஜ் டைஜஷன் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லட்ஜ் டைஜஷன் நம்ம பண்ணிடுறோம் சரிங்களா. எஸ். ஸோ ஏஎஸ்பி ட்ரபுள்ஸ் இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸில் என்னென்ன நீங்கள் ட்ரபுளை வந்து என்னென்ன ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பல்கிங் ஆஃப் ஸ்லட்ஜ். இது என்ன ஸ்லட்ஜ் அப்படியே நீங்கள் ஸ்டோர் ஆகி நின்றோம். அதுக்கு பேர் தான் பல்கிங் ஆஃப் ஸ்லட்ஜ்னு சொல்கிறோம். இந்த பல்கிங் ஆஃப் ஸ்லட்ஜுக்கு குளோரினேஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது ஓகேங்களா. ஏன்னா இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது நோட்ஸ் எழுதும் போது இல்லை, இது 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நாட் ஃபார்மிங் த பல்கிங் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னா குளோரினேஷன் பண்ணணும் சரிங்களா. குளோரினேஷன் கண்ட்ரோல் பண்ணால் நமக்கு என்ன வால்யூம் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து ரெடியூஸ் பண்ணும் சரிங்களா. வால்யூம் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணும் ஓகேங்களா. ஃபிலமெண்டேஷன் இன் அடிக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிலமெண்டேஷன் அப்படின்றது
இன்அடிக்குவேஷன் வந்து கிரேட்டர் தென் 150 ஓகேங்களா. ஸ்லட்ஜ் ஸ்டோரேஜ் தான் நமக்கு இது சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 150. ரீசன் என்னென்னா டிஸ்சார்ஜ் வந்து அதிகம். நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ அதாவது அதனுடைய வால்யூமை விட அதிக டிஸ்சார்ஜ் நம்ம கொடுக்குறது அதெல்லாம் நமக்கு வரும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஃபுட்டு டு மைக்ரோ ஆர்கானிசம் ரேஷியோஸ் ஓகேங்களா. ஃபுட்டு டு மைக்ரோ ஆர்கானிசம் மீன்ஸ் அந்த இடத்துல ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நமக்கு இருக்குது சரிங்களா. அந்த ஆர்கானிசத்துக்கு நம்ம ப்ராப்பராக ஃபுட்டு கொடுக்காமல் இருக்கிறது, நம்ம ப்ராப்பராக வந்து ஸ்லட்ஜை வந்து சப்ளை பண்ணாமல் இருக்குது. அதிகமாக சப்ளை பண்ணாலும் பிரச்சனை சரிங்களா, கம்மியாக சப்ளை பண்ணாலும் பிரச்சனை சரிங்களா. எஸ், ஃபுட்டு டு மைக்ரோ ஆர்கானிசம் வேல்யூ லெஸ் தென் 0.3 அப்படின்னா லோன் நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஃபுட்டு டு மைக்ரோ ஆர்கானிசம் ஜென்ரலி 0.3 to 0.4 ரேஞ்ச் தான் நமக்கு இருக்கணும் ஓகேங்களா. 0.3 to 0.4. ஃபுட்டு டு மைக்ரோ ஆர்கானிசம் ரேஷியோ ஆல்வேஸ் ஷுட் நாட் கிரேட்டர் தென் 0.3 to 0.4. அப்போ நாட் கிரேட்டர் தென் 0.35ன்றாங்க. இது என்ன ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. லெஸ் தென் 0.3ன்றீங்க, 0.3 to 0.34ன்றீங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் கேஸ். வாட் ஆர் தி கேசஸ் ஷுட் நாட் கிரேட்டர் தென் 0.35? என்ன ரீசன்? இல்லை எனக்கு வந்து ஃபிலமெண்டேஷன் இன்அடிக்குவேஷன் ஆகிடும் சரிங்களா. ஃபிலமெண்டேஷன் இன்அடிக்குவேஷன் ஆகிடும். அப்போது வாட் ஆர் தி கேசஸ் நாட் கிரேட்டர் தென் 0.35 ஓகேங்களா. 0.3 to 0.4 ஜென்ரல் நமக்கு இருக்கும். அந்த 0.3 to 0.4 ஓகே. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பல்கிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குளோரினேஷன் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ வாங்க, இப்போ குளோரினேஷன்னா என்ன அப்படின்றது, கில்லிங் ஆஃப் பேத்தோஜன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு சரிங்களா. கில்லிங் ஆஃப் தி பேத்தோஜன்ஸ். அப்போ இந்த குளோரினேஷனில் 2 நடக்குது. லோ குளோரினேஷன்னா ஃபஸ்ட் நான் கில் மட்டும் தான் பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன். ஸோ ஒன்லி நான் இந்த பேத்தோஜன்ஸை கொல்ல மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஹை குளோரினேஷன், ஹை பண்ணால் ஆக்சிடேஷன் நமக்கு நடக்குது. அப்போ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. அப்போ அந்த ஆக்சிடேஷன் அங்கே நடக்குது ஓகேங்களா. அப்போனா என்னன்றதை பார்ப்போம். கில்லிங் பெனிட்ரேஷன் இன்டு தி செல் புரோட்டோபிளாசம்ஸ் அப்படின்ற ஒரு, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. இந்த ஒரு செல்லில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புரோட்டோபிளாஸ்த்துக்குள்ளே உள்ளே போய் இதை வந்து கொண்டுருவேன். இது கொள்ளுதல், அதுதான் நமக்கு வந்து கில்லிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. இப்போ ஆக்சிடேஷன் அப்படின்னா டெஸ்ட்ராய் தி ஆர்கானிசம்ஸ் அப்படின்றோம். அது ஃபுல்லாகவே நமக்கு என்ன, அந்த ஆர்கானிசம் செல்லையே நமக்கு என்ன, மைக்ரோ ஆர்கானிசத்தையே ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணுவேன், அழிச்சிடுவேன் அப்படின்றாங்க ஓகேங்களா. டேரி பிளாக் ஃபுல்லி டீகம்போஸ்டு ஆர்கானிக் மேட்டர்ஸ் ஓகேங்களா. டேரி பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லி டீகம்போஸ்டு ஓகேங்களா ஆர்கானிக் மேட்டர்ஸ் அப்படின்னு. இது கேட்டதில் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். கில்லிங் அண்ட் ஆக்சிடேஷன். லோ குளோரினேஷனுக்கு பேர் வந்து கில்லிங், ஹை குளோரினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் போகிறோங்களா. ஸ்லட்ஜ் ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாட் இஸ் மீன் ஸ்லட்ஜ் ரைஸ்? சடனாக வந்து பார்த்திங்கன்னா அதில் கூடிய ஸ்லட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகி போயிடுது ஓகேங்களா. அப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா. நைட்ரேட் கல்டிவேட்டட் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாட் இஸ் நைட்ரேட்? நைட்ரேட் ட்ரிங்கிங் வாட்டர் எவ்வளோ இருக்கணும்? நாட் கிரேட்டர் தென் 45 mg/L. அப்போ நைட்ரேட் பர்சன்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம் நமக்கு? பாஸ்ட் பொல்யூஷன் அப்படின்னு நமக்கு அர்த்தம். ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. சேம் அதே ப்ராசஸ் தான் இது, பாஸ்ட் பொல்யூஷன் ஓகேங்களா. எஸ், நைட்ரேட் டீகம்போஸ்ட், கம்ப்ளீஷன் ஆஃப் டீகம்போஸ்ட்னு சொல்லலாம், அதாவது பாஸ்ட் பொல்யூஷன் மீனிங் ஓகே. அப்போ இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது? அப்போ இந்த ஸ்லட்ஜ் ரைஸை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்லட்ஜோட ஏஜை வந்து குறைச்சிருங்க. ஸ்லட்ஜோட ஏஜ் நான் எப்படி குறைக்க முடியும்? வாட் இஸ் இன் ஏஜ் இயர்ஸ் ஸ்லட்ஜ் இயர்ஸ்? அந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லட்ஜ் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, 2 days 3 days வச்சுருக்கலாம். சடனாக ஒரு நாள் வச்சுருங்க, ஸ்லட்ஜ் நெக்ஸ்ட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ரீசர்க்குலேஷன் பண்ணுங்கள். வாட் இஸ் மீன் ரீசர்க்குலேஷன்? நம்ம படிச்சிருங்க ரீசர்க்குலேஷன் ஃபேக்டர். ஸோ அந்த ஃபேக்டர் வேலையை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள் சரிங்களா. 1லேருந்து 1.2 கொடுங்க, ரீசர்க்குலேஷன் ஃபேக்டர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மீன்ஸ் வாட்டர் ஆட்னா அதிகமாக ஆட் பண்ணுங்கள். ஃபுட் டு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்கன்றோம். அப்போ 0.35 அந்த ரேஞ்சு வாங்க ஓகே. வாட்டர் கேஸ் ஃபுட் டு மைக்ரோ ஆர்கானிசம் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மைக்ரோ ஆர்கானிசம் அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஃபுட்டை கொடுங்க, அதாவது அதுக்கு ஈக்குவலாக ஸ்லட்ஜை கொடுங்க அப்படின்றது மீனிங் ஓகேங்களா. 0.3 to 0.4 இஸ் குட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. பட் வாட் ஆர் தி கேசஸ் நாட் கிரேட்டர் தென் 0.35 ஓகே. எஸ், அப்போ இதில் என்னென்ன கேஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு ஃபார்ம் ஆகுது ஓகே. கேஸ் ஃபார்மேஷன் ஓகேங்களா, சீக்வன்ஸ் ஓகே. கேஸ் ஃபார்மேஷன் அங்கே எப்படி நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் ஏரோபிக் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? நைட்ரோஜெனிசியஸ், கார்போனிசியஸ், சல்பரஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. பிஓடியில் ஃபஸ்ட்டு வருது கார்போனஸ் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரோஜனியஸ் ஸ்டேஜ். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அப்போ கேஸ் ஃபார்மேஷனில் எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஹைட்ரோலிசிஸ் அப்படின்னு நம்ம இருக்குது ஃபஸ்ட், அடுத்தது ஆசிட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீத்தேன். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஹைட்ரோலிசிஸ் ஓகேங்களா. கேஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு மீத்தேன் தான் ஃபார்ம் ஆகும்னு சொன்னீங்க, இப்போ வந்து ஹைட்ரோலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறீங்க. ஸோ அந்த ஹைட்ரோலிசிஸ் ப்ராசஸே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் தி மீத்தேன் டு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. அப்போ மீத்தேன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 80% இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா 20% இருக்கும். ஹைட்ரோலிசிஸ், ஆசிட் அண்ட் மீத்தேன் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம. ஸோ இதனுடைய ஆக்டிவேட்டட் ப்ராசஸ் நமக்கு நடக்கிறது ஓகே. எஸ், நெக்ஸ்ட் போலாங்களா. அப்போ இந்த ஸ்லட்ஜ், அப்போ இந்த ஸ்லட்ஜ் டெடேஷன் டைம் பீரியட் எவ்வளோங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்களுக்கு சாரி ஸ்லட்ஜ் டைஜஷன், அதாவது
ஸ்லட்ஜ் டைஜஷன் டேங்க்கில் வந்து ஸோ இந்த டிடென்ஷன் டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 30 டேஸ் நமக்கு இருக்கும். ஒரு மாதம் அந்த ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அந்த ஸ்லட்ஜ் டேங்க்கில். சரிங்களா? அப்போ ஒரு மாதம் வரலும் ஸ்லட்ஜ் இருந்துச்சுன்னா அதனுடைய பாருங்கள், ஸோ அதனுடைய ஏஜ் பாருங்கள் எவ்வளோன்னு. அப்போ அந்த ஒரு மாதம் நீங்கள் வச்சுருக்க கூடாது. சரிங்களா? ஸோ அந்த மூவ்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? எஸ், போகலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்பி ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மினிமம் ஆஃப் சஸ்பெண்டட் சாலிட்ஸ். ஓகேங்களா? சஸ்பெண்டட் சாலிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் எல்லாமே நமக்கு வந்து சஸ்பெண்டட் சாலிட்ஸ் வரக்கூடிய ப்ராசஸ் தான் இது எல்லாமே. ஸோ இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் இந்த குளோரினேஷன் இஸ் வெரி ஈஸி. ஓகே, கிரிட் சேம்பர் இஸ் வெரி ஈஸி. இந்த சஸ்பெண்டட் சாலிட்ஸ் இருக்குது பாருங்க, இந்த செட்டிலிங் செடிமெண்டேஷன் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெயிட்டாக இருக்கிறதுப்புறம் பாடத்தை செட்டில் ஆகிறோம். வெரி ஃபைன் பார்ட்டிகல்ஸ் வந்து அப்புறம் நிறைய நமக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இத்தனை ப்ராசஸ் நமக்கு வராது. இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸில் ஏரோபிக் கண்டிஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் தி ஏரோபிக் கண்டிஷன். ஓகே, எஸ். ஸ்லட்ஜ் டைஜஷன் டேங்க் தான் நமக்கு அனோரோபிக் கண்டிஷன். சரிங்களா? ஸ்லட்ஜ் டைஜஷன் இதில் நமக்கு வந்து ஏரோபிக் நமக்கு ஏஎஸ்பியில் வந்து ஏரோபிக் கண்டிஷன் ப்ராசஸ் சஸ்பெண்டட் சாலிட்ஸ். கன்வென்ஷனல், ஓகேங்களா? கன்வென்ஷனல் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் கம்ப்ளீட்லி, ஓகேங்களா? கம்ப்ளீட்லி ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ், எக்ஸ்டெண்டட் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்ம கிளாஸிஃபை பண்ணுறாங்க. திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தட் எம்எல்எல் சொல்லுவோம், மிக்ஸ்டு லிக்யூட் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மிக்ஸ்டு லிக்யூட் சஸ்பெண்டட் சாலிட்ஸ். அப்போ அதனுடைய வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கணும், 1500 3000 வரணும். 3000 to 6000, 6000 to 6000. இது அப்படியே பாருங்கள், இது அப்படியே 2ஆல் பெருக்கிறது, மறுபடியும் இது அப்படியே 2, மறுபடியும் இது அப்படியே 2ஆல், இது மறுபடியும் அப்படியே 2. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வேல்யூ 2 2 2. ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். 1500 to 3000, 3000 to 6000, 6000 to 9000. ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து 1 மார்க் கொஸ்டின் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கம்ப்ளீட்லி ப்ராசஸ்க்கு ஒரு டைம் 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அண்டு எக்ஸ்டெண்டடும் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த கன்வென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்கறது இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம், பேட்சிங் ஒர்க் பண்ணுறோம். ஓகே, அது வந்து நமக்கு கன்வென்ஷனல் பண்ணுறோம். கம்ப்ளீட்லி ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ்னா ஏரேட்டட் லகூன், அதாவது நமக்கு இதில் ஒவ்வொரு ப்ராசஸ் தான் நமக்கு அடக்ட் வருது. ஏரேட்டட் லகூன் வித் ஏரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஷன் டேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஏரோபிக் வித் ஏரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஷன் டேங்க். ஓகேங்களா? எஸ், அதை நம்ம என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, எஸ். ஸோ இப்போ இந்த கன்வென்ஷனல் அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம், 1500 to 3000. ஓகே, எஸ். ஏரேஷன் டேங்க். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேருந்து வரக்கூடிய ஸ்லட்ஜ் நம்ம ஏரேஷன் டேங்க் கொண்டு போகிறோம். இப்போ இந்த ஏரேஷன் டேங்க்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகே, இந்த ஏரேஷன் டேங்க்கில் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வரக்கூடிய எனக்கு பிஓடியை வந்து பார்த்தீங்கன்னா சம் மிக்சட் லிக்யூட் சஸ்பெண்டட் சாலிட்ஸ், சம் லிக்யூட் ஆட் பண்ணி சாலிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் செட்டில் ஆக வைக்க போகிறேன். ஒரு கேஸ் பிஓடியை ரிடக்ஷன் ஆக போகிறேன். 2வது கேஸ் டிடென்ஷன் டைம் பீரியடை குறைக்க போகிறேன். 3வது கேஸ் எதுக்காக குறைக்கிறீங்க, நாங்கள் தான் ஸ்லட்ஜ் அதிகம் நீங்கள் வச்சுருக்கக்கூடாது, பல்கிங் ஆஃப் ஸ்லட்ஜ் நமக்கு நடக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் இதை குறைக்க போகிறேன். சரிங்களா? எஸ். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு Y0 அப்படின்ற ஒரு Y0 ஆர்கானிக் லோடிங் ரேட் நம்ம போகுது வித் ரெஸ்பெக்ட் டு Q ஃப்ளோவில். ஓகே, ஏரேஷன் டேங்க்கில் போகுது, YBOD நமக்கு வருது, ப்ளஸ் நமக்கு மிக்ஸ்டு. ஓகேங்களா? அதான் டைலூஷன் ஃபேக்டர் மாதிரி. ஓகேங்களா? இப்போ 2 மிக்ஸ் ஆகி Q ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ரிட்டன் ஸ்லட்ஜ் நமக்கு டிஸ்சார்ஜ் நமக்கு சம் வருது, Q ரிட்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ அடுத்தது முடிச்சதுக்கப்புறம் இது எங்களுக்கு மறுபடியும் செகண்டரி கிளாரிஃபையர் வேணுமா வேணாமா நம்ம பார்க்கணும். ஓகே, செகண்டரி கிளாரிஃபையரில் போயிட்டு பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறது QW அப்படின்னு சொல்லலாம். அப்போ எவ்வளோ வெளியே போகுது வேஸ்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்குறது. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் இந்த வேல்யூ நமக்கு என்ன பண்ணணும், மறுபடியும் ஃபஸ்ட்டு Q ஃப்ளோ, இந்த பேலன்ஸ் வருது இல்லைங்களா, இது அப்படியே நமக்கு உள்ள மறுபடியும் கொண்டு போகிறோம். அப்போ இது சர்க்குலேஷன். ஓகே, அப்படியே சர்க்குலேஷன் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அப்போ டிடென்ஷன் டைம் எப்படி கண்டுபிடிக்கும், டிடென்ஷன் டைம் வால்யூம் டிவைடட் பை டிஸ்சார்ஜ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ 4 to 8 hours. இந்த 4 to 8 hours எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கா, செடிமெண்டேஷன் டேங்க்கும் இதே தான், 4 to 8 hours பிளைன் செடிமெண்டேஷன் டேங்க். ஸோ இது ஒரு ப்ராசஸ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னன்ட்டு. ரொம்ப டீப்பாக படிக்க வேணாம். இந்த ஃபார்முலா டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 2017 டிஆர்பியில் பாலிடெக்னிக்கில் டிஆர்பியில் கேட்டாங்க. சரிங்களா? எஸ். ஸோ இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஓகே, ஸோ த வால்யூம் ஆஃப் எக்ஸ்டி, அதாவது எவ்வளோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சட் லிக்விட் அந்த சஸ்பெண்டட் சாலிட்ஸ் எவ்வளோ இனிஷியலாக கொடுக்குறீங்க, ப்ளஸ் எவ்வளோ ரீசர்க்குலேஷனில் எவ்வளோ நீங்கள் வந்து மிக்சட் லிக்விட் கிடச்சிது, ப்ளஸ் அந்த எஃப்ளூவெண்ட்டில் எவ்வளோ வந்தது, இதுதான் அதோட ஃபார்முலா. ஓகே, ஸோ ஸ்லட்ஜ் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எவ்வளோ வந்து நமக்கு ஸ்லட்ஜ் ஏஜ் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறது. வால்யூம், டோட்டல் வால்யூம் இன்ட்டு எக்ஸ்டி divided by Q minus QW, வெளியே வந்துச்சு இல்லைங்களா, Q minus QW டிவைட் இன்ட்டு அதனுடைய XR. ஓகேங்களா? அதனுடைய வேல்யூ ரிட்டன் ஏஜ். ஓகே, ரிட்டன் வரும்போது அவனுடைய எவ்வளோ லிக்விட் எவ்வளோ, ப்ளஸ் Q வேஸ்ட் இன்ட்டு XC எஃப்ளூவெண்ட்டில் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்குறது. ஓகேங்களா? லைஃப் ஆஃப் ஆர்கானிசம் பயோமாஸ்
ஸ்டோர் இன் தி டேங்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதான் லைஃப் ஆஃப் ஆர்கானிசம். இப்படி கூட அதை கேட்பாங்க. மீன் செல் ரெசிடியூவல் டைம்னாலும் ஸ்லட்ஜ் ஏஜ் தான். லைஃப் ஆஃப் ஆர்கானிசம் பயோமா ஸ்டோர் இன் தி டேங்க் அப்படின்னா நமக்கு ஒன்று தான். ஓகே, அப்போ ஸ்லட்ஜ் ஏஜ் ஓகே டிஸ்சார்ஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்லட்ஜ் ஏஜ் வந்து படி கேட்டாங்கன்னா மாஸ் ஆஃப் சஸ்பெண்டட் ஓகேங்களா, மாஸ் ஆஃப் சஸ்பெண்டட் இன் சிஸ்டம் மிக்ஸ்டு லிக்யூட் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் ஓகேங்களா வால்யூம் இன்டூ எக்ஸ்டி டிவைடட் பை மாஸ் ஆஃப் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் லிவிங் இன் தி சிஸ்டம் ஆஃப் டே அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்டட் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து லிவிங்கில் இருக்குது, அது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தால் தான் எங்களுக்கு ஸ்லட்ஜ் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா, எஸ். ஸோ டிபெண்டிங் அப்பான் தி குவான்டிட்டி. ஓகே, அப்போ மாஸ் ஆஃப் சஸ்பெண்டட் அப்படின்னா நமக்கு என்ன வால்யூம் இன்ட்டு எக்ஸ்டி. அப்போ எவ்வளோ வந்து லிவிங் வெளியே போனதுக்கப்புறம் மீதி இருக்கிறது நமக்கு லிவிங், அதாவது வேஸ்ட். இதுதான் நமக்கு எக்யூஇ இன்ட்டு எக்ஸி, இதுதான் நமக்கு ஸ்லட்ஜ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதையே நம்ம டிடென்ஷன் டைம் பிள்ளையும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி டிஸ்சார்ஜ் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, அப்போது மிக்ஸ்டு லிக்யூட் வால்யூம் ஆஃப் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் ஈக்குவல் டு 0.8 டைம்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு லிக்யூட் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டதில் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எஸ். ஸோ இதில் அதிகமாக கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு டு மைக்ரோ ஆர்கானிசம் கொஸ்டின் தான் அதிகம் கேட்பாங்க. ஓகேங்களா, ஃபுட்டு டு மைக்ரோ ஆர்கானிசம் ஃபார் டிசைன் பர்பஸ்க்கு நம்ம ஜென்ரல் எடுத்துக்கிறது 0.35 எடுத்துக்கிறோம். பட் ஃபுட்டு டு மைக்ரோ ஜென்ரல் இருந்ததுன்னா 0.34 to 0.4 ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா, எஸ். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா எவ்வளோ டிஸ்சார்ஜ் கொடுக்குறீங்க, எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் லோடிங் எவ்வளோ வால்யூம் என்ன, எவ்வளோ மிக்ஸ்டு லிக்யூட் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் என்ன, இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் எங்களுக்கு ஃபுட்டு டு மைக்ரோ ஆர்கானிசம். இதான் என்னுடைய ஃபுட்டு டிஸ்சார்ஜுக்கு எவ்வளோ ஆர்கானிக் லோடிங் ரேட்டு, மைக்ரோ ஆர்கானிசம் வால்யூம் இன்ட்டு எக்ஸ்டி எவ்வளோ வந்து மிக்ஸ்டு லிக்யூட் சஸ்பெண்டட் சாலிட்ஸில் ப்ரெசன்ஸ் ஆயிருக்குன்னு மீனிங். ஓகேங்களா, இப்போ ஃபுட்டு டு மைக்ரோ ஆர்கானிசத்துக்கும் ஏதாச்சும் ரேஷியோ இருக்கா? எஸ், இந்த வால்யூம் இன்ட்டு எக்ஸ்டி மைக்ரோ ஆர்கானிசமில் எங்கே வருது? ஸ்லட்ஜ் ஏஜில் வால்யூம் இன்ட்டு எக்ஸ்டி மேலே வருது, எங்களுக்கு ஃபுட்டு டு மைக்ரோ ஆர்கானிசம்ல கீழே வருது. அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்லட்ஜ் ஏஜ். கரெக்டாக? எஸ். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பிஓடி வருதா? எஸ், கம்பல்சரி. என்ன ரீசன்? ஏன்னா இங்கே கொடுக்கக்கூடியது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருப்போம் பாருங்க, லிவிங் குவான்டிட்டி. எஸ், லிவிங் குவான்டிட்டி ஆஃப் 1 minute. எஸ் எஸ். ஸோ எஃப்ளூவன்ட். ஓகேங்களா, எஃப்ளூவன்ட் குவான்டிட்டியில் தான் நமக்கு பிஓடி நமக்கு எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம பிஓடி நமக்கு எங்கே இருக்குது? கீழே இருக்குது. இதில் ஸ்லட்ஜ் ஏஜில். அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கும்? ஸ்லட்ஜ் ஃபுட்டு டு மைக்ரோ ஆர்கானிசம் நமக்கு என்ன வரும்? கீழே வரும். ஸோ அப்போ பிஓடிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். சரிங்களா, அப்போ ஃபுட்டு டு மைக்ரோ ஆர்கானிசம் அதிகமாக இருந்துச்சுன்னா பிஓடி நமக்கு வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். என்ன ரீசன்? எல்லாமே வந்து அதை அப்சர்வ் பண்ணி நடத்தும். குட் ஏரேஷன் டேங்கோடைய கண்டிஷன் என்ன? ஓகேங்களா, குட் ஏரேஷன் டேங்கோடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா ஹை நியூட்ரியண்ட்டாக இருக்கணும். சரிங்களா, ஹை நியூட்ரியன்ட் மீன்ஸ் ஹை மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி நமக்கு அதிகமாக இருக்கணும். அப்போ ஆர்கானிக் லோடிங் ரேட் நமக்கு அதிகமாக கொடுக்கணும். லோ ஸ்லட்ஜ் ஏஜ் வந்து எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நோ ஸ்லட்ஜ் ஏஜ். ஃபுட்டு டு மைக்ரோ ஆர்கானிசம் ரேஷியோ வந்து ஹையராக இருக்கணும். எவ்வளோனா 0.3 to 0.4 ரேஞ்ச் நமக்கு இருக்கணும். சரிங்களா, பட் வால்யூம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாட்டர் கேஸஸ் நாட் கிரேட்டர் தென் 0.35. ஓகே, ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ்னா என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா, இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ் அப்படின்னா வால்யூம் ஆஃப் செட்டில்டு இன் ஸ்லட்ஜ் அரை மணி நேரத்தில் எவ்வளோ செட்டில் ஆகிருக்குது, நீங்கள் எவ்வளோ மிக்ஸ்டு லிக்யூடு சஸ்பெண்டட் சாலிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க. நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அரை மணி நேரத்தில் செட்டில் ஆகினது 70. ஓகேங்களா, நான் எடுத்துக்கிட்ட மிக்ஸ்டு லிக்யூடு சஸ்பெண்டட் சாலிட்ஸ் 2800 மில்லிகிராம் பர் லிட்டர்னு கொடுத்துருவாங்க. இப்போ இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்துகிட்டு இன்ட்டு 1000 பர் லிட்டர் நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா, அப்போ 2 0க்கு 2 0 அவுட்டு, மீதி 10 இருக்குது 700, ஒரு 4 டைமு, அப்போ 100 25ன்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் நமக்கு வரும். சரிங்களா, 25 அந்த ரேஞ்சு. 1 மார்க் கொஸ்டின், டேரக்ட் கொஸ்டினே இது. ஓகே, 70 2800. ஏன்னா அந்த கொஸ்டின் அடிக்கடி காப்பி பேஸ்ட் தான் அப்படியே நிறைய டைம். ஓகேங்களா, அப்போ இந்த ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்னங்க? நான் வச்சுதான் நல்ல ஒரு சாம்பிள், குட் சாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் ரீசைக்ளேஷன் மறுபடியும் நான் ஏரேஷன் டேங்கில் மட்டும் ரீசைக்கிள் பண்ணணும். அப்போ அது என்னது? ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ் எஸ்பிஐன்னு சொல்லுவோம். ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸு. ஓகேங்களா, ஸ்லட்ஜ் டென்சிட்டி இண்டெக்ஸ்னு ஒன்று படிப்போம். இன்வெர்ஸ் ப்ரொபோஷனல் நினைக்கிறேன். எஸ், இருக்குது பாருங்கள். ஸ்லட்ஜ் டென்சிட்டி இண்டெக்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி எஸ்பிஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, எஸ். 50 to 150 குட் சாம்பிள். ஒரு நல்ல சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 to 150 தான் அதனோட வேல்யூ. ஓகேங்களா, அப்போது நியர்பை 100ன்னு சொல்லிக்கலாம். குட் சாம்பிள் இஸ் நியர்பை 100. கிரேட்டர் தென் 150 அப்படின்னா ஃபிலமெண்ட் க்ரௌத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிலமெண்டேஷன் நமக்கு வந்து அதிகமாக நடக்குது அப்படின்ற மீனிங். ஓகேங்களா, கண்ட்ரோல்டு பை ரீசர்க்குலேஷன் ரேஷியோ. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ரீசர்க்குலேஷன் மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்? சர்க்குலேஷன் பண்ணணும் அப்படின்றது தான் மீனிங் நமக்கு. அப்போ ஜென்ரலாக வந்து 50 to 150 இஸ் த குட். 50 to 150 ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் போகலாங்களா, ஸ்லட்ஜ் டென்சிட்டி இண்டெக்ஸ். ஓகேங்களா, ஸ்லட்ஜ் டென்சிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எம்எல் எடுக்க போகிறோம். ஓகேங்க, எம்எல் பர் மில்லிகிராம் மில்லி லிட்டர் பர் கிராம்ஸில். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஆஃப் தி எஸ்பிஐ போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர். ஓகேங்களா, எஸ். ஸ்லட்ஜ் டென்சிட்டி இண்டெக்ஸ் ரேஷியோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ் இன்டூ 100 இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் நம்ம சொல்லுவோம். ஓகே.
ஓகே எஸ். ஆக்சிடேஷன் பாண்ட் இதெல்லாம் வந்து தனித்தனியாக என்னமே இப்போ படிக்க போகிறதுலாம் தனித்தனி டாபிக் நமக்கு. ஆக்சிடேஷன் பாண்ட்னா என்ன ஓகேங்களா. அடுத்து இன்னொன்று ஆக்சிடேஷன் டிச்சுனா என்ன ஓகேங்களா. அது டெம்பரேச்சர் வித் டைஜஷனுக்கு என்ன ரிலேஷன், ஏரோபிக்னா என்ன, இம்ப் ஆஃப் டேங்க்னா என்ன, செப்டிக் டேங்க்கு வேறு செப்டிக் டேங்க் ஸ்மால் செப்டிக் டேங்க் இஸ் மிஸ்ஸிங். எஸ் இங்கே இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த செப்டிக் டேங்க் இங்கே இருக்குது. ஓகே நான் மிஸ் பண்ணிட்டேன். ஃபைன் எஸ். ஸோ ஸ்லட்ஜ் டைஜஷன் டேங்க்னா என்ன, செப்டிக் டேங்க்னா என்ன, இம்ப் ஆஃப் டேங்க்னா என்ன, இம்ப் ஆஃப் டேங்க் வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளோ இருக்கணும், ஆக்சிடேஷன் டிச் எவ்வளோ இருக்கணும், ஏரோபிக் கண்டிஷன் என்னென்ன, அனாரோபிக் கண்டிஷன் என்னென்ன ஓகேங்களா அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே எஸ் போகலாங்களா. ஓகே ஸோ ஸ்லட்ஜ் டென்சிட்டி இண்டெக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் பாண்ட் அப்படின்றோம். ஒன்றும் கிடையாது. ஆக்சிடேஷன் பாண்ட் அப்படின்றது ஒரு குழி தான் ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு பாண்ட் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லட்ஜ் நம்ம வந்து போட்டாச்சு. ஓகே இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து சன்லைட் படும். நமக்கு டாப்பில் வந்து சன்லைட் படுறதுனால டாப் வந்து ஏரோபிக் கண்டிஷன் பிகாஸ் ஆஃப் டிஸ் கான்டாக்டட் இன் தி அட்மாஸ்பியர் ப்ரெஷர். ஓகே அட்மாஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே வளிமண்டலத்தை நம்ம வந்து கான்டாக்டில் இருக்குது. பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்லட்ஜு கவர் பண்ணிடுறீங்க. சம் பர்டிகுலர் டெப்த்துக்கு மேலே சன்லைட் போக மாட்டேன்றது எனக்கு, ப்ளஸ் அண்ட் ஏர் போக மாட்டேங்குது. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ஓகே லிவிங் வித் அனாரோபிக், லிவிங் வித்தவுட் ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து அனாரோபிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டாப் வந்து ஏரோபிக், பாட்டம் வந்து அனாரோபிக். திஸ் இஸ் ஃபார் ஆக்சிடேஷன் பாண்ட். நம்ம படிச்சோம் இல்லைங்களா இந்த ஃபேக்கல்டேட்டிவ் கண்டிஷன் எங்கே வந்துச்சு, ஆக்சிடேஷன் பாண்ட். இதுவரையிலும் படித்தது ஏரோபிக் படித்தோம், அனாரோபிக் படித்தோம். ஏரோபிக் எங்கே நம்ம பார்த்தோம், ஏரோபிக் வித் அட்டாச்டு கல்ச்சர் ட்ரிக்லிங் ஃபில்டர். ஓகே அனாரோபிக் கண்டிஷன் ஸ்லட்ஜ் டைஜஷன் டேங்க்னு படித்தோம். இந்த ஃபேக்கல்டேட்டிவ் பாக்டீரியா எங்கேயாச்சும் நம்ம ப்ராக்டிக்கல் பார்த்தோமா, இல்லை இங்கே தான் பார்க்குறோம். எது ஆக்சிடேஷன் பாண்ட். இது அப்படியே 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஆர்பிசி ரொட்டேட்டிங் பயாலஜிக்கல் கண்டக்டர். இங்கே பாருங்கள் ஏரோபிக் வித் அட்டாச்டு கல்ச்சர் ஓகேங்களா. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். அடுத்து ஆக்சிடேஷன் பாண்ட் ஃபேக்கல்டேட்டிவ் பாக்டீரியா, ஸ்லட்ஜ் டைஜஷன் டேங்க் அனாரோபிக் கண்டிஷன் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏரேஷன் டேங்க் ஏரோபிக் கண்டிஷன், ஆக்டிவேட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் ஏரோபிக் கண்டிஷன். ஸோ இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. மேட்ச் தி ஃபாலோவிங் ஓகேங்களா. அப்போது ஏரோபிக் கண்டிஷன் கிடச்சிருச்சு. இப்போ இதே கேஸில் பாருங்கள் ஹை விண்ட் அப்படின்றோம். ஹை விண்டு ஹையர் சன்லைட் அப்படிங்கும்போது இந்த ஏரோபிக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கீழே டவுனில் வந்துடும். ஃபுல்லி ஏரோபிக் கண்டிஷன். லோ விண்டு லோ சன்லைட் அப்படிங்கிற ஏரோபிக் மேலே போயிடும். ஃபுல்லாக ஏரோபிக் கண்டிஷன். இது நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. இது பேர் ஃபேக்கல்டேட்டிவ் பாக்டீரியா. டாப் ஏரோபிக், பாட்டம் இஸ் அனாரோபிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ டிடென்ஷன் டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 2 to 2 to 6 வீக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 30 days ஆல்ரெடி நம்ம படுத்திருக்கோம் சரிங்களா. 6 வீக்ஸ்னாவே 30, 36, 42 நாள் வந்துருச்சு சரிங்களா. ஓகேங்களா எஸ். ஸோ அப்போ 30 days நமக்கு அதிகமாக வருது ஓகேங்களா. இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து சீடிங் ப்ராசஸ்ன்றாங்க. அந்த சீடிங் ப்ராசஸ் தான் நமக்கு வந்து டிபெண்டிங் அப்பான் தி ஸோ நம்ம என்ன சோர்ஸ் கொடுக்குறோம். ஆக்சுவலாக சீடிங் அப்படின்றது நம்ம வந்து விதைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து டிபெண்டிங் அப்பான் தி நேச்சுரல் சோர்சஸ்னால நமக்கு வருது. இஃப் ரெக்யூர்டு இது நம்ம வந்து ஏரியா வந்து அதிகம். இது நம்ம வந்து மேனுவலாக நம்ம போய் எதுவும் நம்ம பண்ண முடியாது. சர்ஃபேஸ் ஏரியா இஸ் மோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சர்ஃபேஸ் ஏரியா இஸ் மோர் 1 hectare பக்கமாக வருது. டெப்த் இஸ் லெஸ் ஓகேங்களா. டெப்த் லெஸ்ஸாக இருக்கலாம் தான் எங்களுக்கு ஏரியா அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு ஹைட்டு சரிங்களா. இப்போது ஏரியா இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம். அப்போ ஏரியா டிவைட் நம்ம எடுத்தோம்னா ஹைட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக போகுது சரிங்களா. எஸ் எதுக்கு ஏரியாவுக்கு. அப்போ ஏரியா இஸ் த மோர் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. மோர் ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின். மோர் ஏரியா ரெக்யூர்டு தட் ஓகே தட் பாண்ட் இஸ் நோன் அஸ் ஆக்சிடேஷன் பாண்ட். ஆக்சிடேஷன் டிச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரியா வந்து கம்மி தான் சரிங்களா. கிராஸ் செக்ஷன் ஏரியா இஸ் ஸ்மால் 1 மார்க் கொஸ்டின் இது சரிங்களா. கிராஸ் செக்ஷன் ஏரியா இஸ் லார்ஜ் அப்படின்னா ஆக்சிடேஷன் பாண்ட். ஓகே இதில் இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்னென்ன பாயிண்ட் முக்கியம் நான் சொல்லிடுறேன். முக்கியம் இல்லைன்னா அதை ரொம்ப நீங்கள் முக்கியப்படுத்திக்காதீங்க. ஜஸ்ட் வாட் மட்டும் படிச்சுக்கோங்க சரிங்களா. ஸ்லட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையிங் பெட். அப்போ என்ன பண்ணுறோம், ஸ்லட்ஜ் நம்ம வந்து ஒரு ஆக்சிடேஷன் பாண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி பூரா வந்து நம்ம நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிலலாம் நியூட்ரியன்ஸ் எல்லாம் சாப்பிட்ருச்சு. எது ஆர்கானிசம்ஸ் எல்லாம் சாப்பிட்ருச்சு. இப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும், அந்த ஸ்லட்ஜ் பெட் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ண விட்டுருவாங்க. அதை ட்ரை பண்ணி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, கம்போஸ்டிங் பண்ணுறது, உரமாக யூஸ் பண்ணிக்கிறது, ஃபெர்டிலைஸாக யூஸ் பண்ணிக்கிறது, அதேமாரி பண்ணுவாங்க சரிங்களா. எஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். ஓகே எஸ். செப்டிக் டேங்க் நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஓகே ஹியூமன் எக்ஸ்ட்ரீட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்டேஷன் அண்ட் டைஜஷன் நடக்கக்கூடிய
ஓகேங்களா? ஒரு டேங்க் தான் வந்து செப்டிக் டேங்க் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டா வேஸ்ட் நம்ம ஸ்டோர் பண்ணுறது. ஓகே, இதில் நமக்கு நடக்கிறது அனாரோபிக் கண்டிஷன். என்ன ரீசன்? பிகாஸ் நம்ம தான் க்ளோஸ் பண்ணி வச்சிடறோமே. ஓகேங்களா? டாப் கவர் ஸ்லாப் போட்டுடுறோம், வால் கட்டிடுறோம், தெர் இஸ் நோ லீக்கேஜ். ஓகே, ஸோ இப்போ செப்டிக் டேங்க்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏர் வெண்ட் பைப்புக்கு மேலே இருக்கிறது நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? கவுல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? கவுல் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, எஸ். ஓகே, எபோதி அப்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொவைட் பண்ணணும் நம்ம. ஓகே, அனாரோபிக் கண்டிஷன். ஓகேங்களா? செப்டிக் டேங்க் இஸ் அனாரோபிக் கண்டிஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. ஓகே, அப்போ இதில் என்ன நடக்குது? செடிமெண்டேஷன் நடக்குது. எஸ், அப்போ ஸ்லட்ஜ் நம்ம ஹியூமன் எக்ஸ்ட்ரீட் அப்படியே மேலேயே மறந்துட்டு இருக்கோம். அப்போ நமக்கு என்ன ஆகும்? டேஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியில் எல்லாத்தையும் சாப்பிட்டு ஸோ நமக்கு வெயிட்னால மறுபடியும் நமக்கு என்ன ஆகும்? கீழே வந்து டைஜஷன் ஆகிடும். செடிமெண்டேஷன் அண்ட் ஸ்லட்ஜ் டைஜஷன் அப்படின்னு நமக்கு நடக்கும். ஓகேங்களா? அல்கலைன் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன அல்கலைன் ஸ்டெபிலிட்டி? எங்களுக்கு தான் அனாரோபிக் கண்டிஷன் ஆகிடுச்சேன். அப்போ நமக்கு என்ன நமக்கு நடக்கும்? pH வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். திஸ் இஸ் அல்கலைன் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ், டிடென்ஷன் டைம் பீரியட் ஒரு நாள் எங்களுக்கு 24 ஹவர்ஸ் நமக்கு நடக்கும். ஓகேங்களா? அந்த டிடென்ஷன் அதாவது செட்டில் ஆகிறதுக்கு வந்து எங்களுக்கு 1 நாள் ஆகும். 12 to 36 மணி நேரம், ஆவரேஜாக 1 days. ஓகேங்களா? அப்போ ஓவர் ஃப்ளோ ரேட் 90 to 150 லிட்டர் ஹெட் பர் டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. எதுக்கு அப்படின்னா அந்த வால்யூம் கண்டுபிடிப்பு சொல்லுவாங்க இதில். 90 to 150 லிட்டர் ஹெட் பர் டே. இது வந்து ஓவர் ஃப்ளோ ரேட். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றி பண்ணுறீங்க அப்படின்றது. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு தண்ணி இவ்வளோ நீங்கள் ஊற்றுறீங்க. 90 to நம்ம எல்லாம் ஊற்றுறோம் 90 to 150 லிட்டர் ஹெட் பர் டே நமக்கு தண்ணி நம்ம வந்து செப்டிக் டேங்கில் நம்ம போகுது. ஓகே, ஸ்லட்ஜ் அக்குமுலேஷன். இதுக்கு பேர் என்ன? இப்போ ஸ்லட்ஜ் அக்குமுலேஷன் அதாவது வருஷத்தில் ஒரு டைம் இவ்வளோ ஸ்லட்ஜ் வந்து அக்குமுலேட் ஆகி பர்டிகுலர் பிளேஸில் நிற்குது அப்படின்றாங்க. எவ்வளோனா 30 to 40 லிட்டர் ஹெட் பர் டே. அப்போ அந்த ஸ்லட்ஜ் அக்குமுலேஷன் ஆகிறதுக்கு வருஷம். அப்போ இதை க்ளீன் பண்ணுறது க்ளீனிங் பீரியட் இன்ட்டு க்ளீனிங் பீரியட். இந்த டிடென்ஷன் டைம் பீரியட் அப்படின்றது டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறது. அப்போ ஓவர் ஃப்ளோ ரேட் டிடென்ஷன் டைம் பீரியட் ரெண்டையும் கூட்டிங்கன்னா வால்யூம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? எஸ். ஸோ அப்போ க்ளீனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 12 மந்த்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் 1 year. ஓகேங்களா? அப்போ இதோடைய பிரெத் வந்து ஜென்ரலாக 2 to 3 மீட்டர் இருக்கணும். டெப்த்து டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 மீட்டர். எஸ், ஓகே. ஸோ டெப்த் வந்து எஸ் கரெக்ட். டெப்த் வந்து மினிமம் டெப்த் வந்து 75 சென்டிமீட்டர் எங்களுக்கு கம்பல்சரி இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். அங்கே அப்படி மேனுவலுக்கு டயாமீட்டர் வந்து 50 சென்டிமீட்டரும் அதுமாரி டெப்த் வந்து மினிமம் 75 சென்டிமீட்டர் எங்களுக்கு இருக்கணும். டெப்த் இஸ் 1.5 மீட்டர். ஸோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 2 to 3 மீட்டர். பட் மினிமம் 75 சென்டிமீட்டர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஃப்ரீ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.25 to 0.3 மீட்டர் நமக்கு இருக்கணும். சரிங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் மார்க் கொஸ்டின். ஃப்ரீ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 feet to 1 feet மேக்ஸிமம் 0.25 to 0.3 மீட்டர். இப்போ வால்யூம் ஆஃப் செப்டிக் டேங்க் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். டிடென்ஷன் டைம் பீரியட் இன்டூ ஓவர்ஃப்ளோ ரேட். டிடென்ஷன் டைம் பீரியட் எவ்வளோ நமக்கு? 24 hours, 12 to 36 hours இன்டூ ஓவர்ஃப்ளோ ரேட் 90 to 150 லிட்டர் ஹெட் பர் டே. ஸ்லட்ஜ் ரிமூவல் டேஸ், ஸ்லட்ஜ் அக்குமுலேஷன் இன்டூ ரிமூவிங் ஆஃப் டேஸ், ரிமூவிங் ஆஃப் இயர்ஸ் ஆர் டேஸ், மந்த் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போது ஸ்லட்ஜ் ஓவர்ஃப்ளோ ரேட் இன்ட்டு டிடென்ஷன் டைம் பீரியட் ப்ளஸ் ஸ்லட்ஜ் அக்குமுலேஷன் இன்ட்டு க்ளீனிங் பீரியட். இது நீங்கள் யூனிட் நீங்கள் பார்த்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம் 30 to 40 லிட்டர் பர் ஹெட் பர் இயர் அப்படின்றோம். அப்போ 1 year முடிஞ்சிருச்சு. அப்போ லிட்டர் பர் ஹெட் கிடச்சிருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹவர்ஸ் நமக்கு கிடச்சிரும். அப்போ நமக்கு வந்து 1 day 1 அப்போ 150 மேக்ஸிமம் 150 இங்கே ஒரு 40 ரெண்டு ஆட் பண்ணி நமக்கு 190 நமக்கு கிடச்சிரும். அப்போ 190 லிட்டர் பர் ஹெட்னு. அப்போ லிட்டர் மீட்டர் கியூப்னா டிவைட் பை 1000 மீட்டர் கியூப் நமக்கு மாறிடும். ஓகேங்களா? ஆனோரோபிக். ஓகே, எஸ், ஆனோரோபிக் ஆர்கானிசம் டீகம்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனோரோபிக் கண்டிஷன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிசம் வந்து டீகம்போஷன் ஆகிடுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்னா செடிமெண்டேஷன் அண்ட் டைஜஷன் நமக்கு நடக்கும். ஒரே டேங்க்கில் செடிமெண்டேஷன் அண்ட் டைஜஷன் நடக்குது அப்படின்னா செடிமெண்டேஷன் செப்டிக் டேங்க் அண்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இம்ப் ஆஃப் டேங்க்னு ஒன்று வரும். ஓகேங்களா? எஸ், இது ரெண்டும் சேம் தான். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேம் தான். பட் சம் டைம் ஃப்ளோ ரேட் டிடென்ஷன் டைம் பீரியட் ஓகேங்களா கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் மாறும். என்ன அப்படின்னா இந்த செப்டிக் டேங்க் எப்போ டிசைன் பண்ணால் த நம்பர் ஆஃப் பீப்புள் இஸ் கிரேட்டர் தென் 300. ஓகேங்களா? அப்போ எங்கள் வீட்டில் 300 பேர் இல்லையே. டிபெண்டிங் அப்பான் தி லொக்கேஷன், இண்டஸ்ட்ரியல் ஏரியா அண்டு சம் ஆஃபீஸ் கமர்ஷியல் பில்டிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க் டிசைன் பண்ணுறது கிரேட்டர் தென் 300 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா செப்டிக் டேங்க் நம்ம போகிறோம். இதே லெஸ் தென் 300 மெம்பர்ஸ் தான் இம்ப் ஆஃப் டேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகிறோங்களா ஆக்சிடேஷன் டிச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஆக்சிடேஷன் டிச் அப்படின்னு என்னென்னா சேம் அதே காரணம் தான். இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரோபிக் டீகம்போஷன் சஸ்பெண்டட் கல்ச்சர். ஓகேங்களா? இது எங்கேயாச்சும் படிச்சிருக்கோமா? ஏரோபிக் படிச்சிருக்கோம். சஸ்பெண்டட் கல்ச்சர்னா அதுலேயே ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும். டிச்சு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற டிச்சுனே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ், சேம் அதே தான் ஆக்சிடேஷன் டிச்.
அப்போ நமக்கு என்ன ஒரு லென்த் எங்களுக்கு அதிகமாக போயிட்டுருங்க, கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து சின்னதாக இருக்கும். சரிங்களா, லென்த் அதிகமாக இருக்கும், கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சஸ்பெண்டட், எங்களுக்கு அதுலேயே சஸ்பெண்டட் கல்ச்சர், நாங்களாம் எதுவும் அட்டாச் பண்ண மாட்டோம், தண்ணி மட்டும் ஊற்றிடுவோம், அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ரீசன் என்ன, ஏன் சஸ்பெண்டட்னு சொல்கிறோம், பிகாஸ் ஆஃப் இஸ் ஓப்பன் இன் அட்மாஸ்பியர் அண்ட் கண்டிஷன் இஸ் த ஃப்ளோயிங் கண்டிஷன். ஓகேங்களா, எஸ் சேம் லைக் ரிவரில் நமக்கு என்ன அதிகமாக இருக்கும், டர்பிடிட்டி அதிகமாக இருக்கும். ஏரோபிக் டீகம்போஷன் சஸ்பெண்டட் கல்ச்சர் அப்படின்றோம். இப்போ அங்கே நம்ம என்ன படித்தோம், அட்டாச்சு கல்ச்சர், யார் அவர், ட்ரிக்லிங் ஃபில்டர். இது நம்ம என்ன படித்தோம், இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரோபிக் வித் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்டேட்டிவ் பாக்டீரியா. ஓகேங்களா, இது அனாரோபிக் ஃபேக்கல்டேட்டிவ். இன்னொன்று ஆர்பிசிஎஸ், ரொட்டேட்டிங் பயாலஜிக்கல் கண்டக்டர், ஏரோபிக் வித் ஆக்டிவேட்டட் சஸ்பெண்டட் கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஆக்சிடேஷன் டிச் இஸ் சஸ்பெண்டட் கல்ச்சர்ஸ். ஓகே, எஸ். ஸோ அப்போ டெம்பரேச்சருக்கும் டைஜஷனுக்கும் ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கா? ஓகே, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 minute இந்த ஆக்சிடேஷன் டிச் படிச்சிருவோம். லார்ஜ் லென்த்து, கிராஸ் செக்ஷன் ஏரியா ஸ்மால், ஏரோபிக் வித் சஸ்பெண்டட் கல்ச்சர். அவ்வளோதான். இது 3 பாயிண்ட் தான் அதிகமாக கேட்டிருக்குது. நீங்கள் இன்னும் ஒரு பண்ணி தேவையில்லை, தாண்டி கேட்க வாய்ப்பே இல்லை. டெம்பரேச்சர் அண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டைஜஷன். எஸ், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து ரொம்ப கூலிங்கான பிளேஸில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. காலையில் சாப்பிட்டீங்கன்னா மதியதும் பசிக்காது, ஒரு 3-4 மணிக்கு தான் பசிக்கும். என்னன்னா டைஜஷன் உங்களுக்கு ஸ்லோவாக நடக்குது, பிகாஸ் ஆஃப் ரீசன் இஸ் த டெம்பரேச்சர். ஓகே, இப்போ டெம்பரேச்சர் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, நீங்கள் பிளைன் கீழே இருக்கீங்க வச்சுக்கோங்க, ஹில் ஸ்டேஷன்லாம் இல்லை, கீழே இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும், டைஜஷன் வந்து சீக்கிரமாக நடக்கும், பிகாஸ் ஆஃப் ரீசன் இஸ் டெம்பரேச்சர். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டிபெண்டிங் அப்பான் தி டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி இது கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபிசிகோபாலிக் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபிசிகோபாலிக் டைஜஷன் ஆர் டெம்பரேச்சர், மீசோபாலிக் டைஜஷன், தெர்மோபாலிக் டைஜஷன். அப்போ அந்த டெம்பரேச்சர் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா, ஃபிசியோபாலிக்கில் 20 டிகிரி செல்சியஸ் இருக்கும், லோவாக இருக்கும். சரிங்களா, மீடியம் ஆர் மாடரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ், அதாவது 30 டிகிரிஸ் 20 to 40 டிகிரி செல்சியஸ். ஆவரேஜாக நம்ம பார்க்கும்போது 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா. தெர்மோபாலிக் அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், 50 டிகிரி செல்சியஸ், ஹையராக இருக்கும் 40 to 60 டிகிரி செல்சியஸ். அப்போ நம்ம எதில் வருவோம், ஹில்ஸில் இருந்தீங்கன்னா 20 டிகிரி லெஸ் than 20 டிகிரி செல்சியஸில் வரும். மீசோபாலிக் டெம்பரேச்சர் அப்படிங்கும்போது நம்ம டைஜஷன் அப்படிங்கும்போது 20 to 40 டிகிரி செல்சியஸ் நமக்கு வரும். சரிங்களா, எஸ். ஸோ இதில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இது 3 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி ஹைலிங் கேட்டதில், டிஆர்பி கேட்டதில், ஐஇஎஸில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் போகிறோங்களா, இம்ப் ஆஃப் டேங்க் அப்படின்றோம். சரிங்களா, 1 minute, எஸ். இம்ப் ஆஃப் டேங்க். ஸோ இந்த இம்ப் ஆஃப் டேங்க் என்ன அப்படின்னா, சேம் லைக் செடிமெண்டேஷன் டேங்க் தான். ஓகேங்களா, ஸ்மால் செப்டிக் டேங்க் அப்படின்னு சொல்கிறோம். சேம் லைக் செப்டிக் டேங்க் தான், ஸ்மால் செப்டிக் டேங்க். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பீப்புள் வந்து லெஸ் than 300. ஓகே, எங்கே வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வந்து லெஸ் than 300 இருக்கும், அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். போத் செடிமெண்டேஷன் அண்டு ஸ்லட்ஜ் டைஜஷன் அப்படின்னு சொல்கிறோம். சேம் ப்ராசஸ் தான், போத் செடிமெண்டேஷன் அண்டு ஸ்லட்ஜ் டைஜஷன். செப்டிக் டேங்க்லேயே அதான் நமக்கு நடக்குது. ஓகேங்களா, செடிமெண்டேஷன் அண்டு ஸ்லட்ஜ் டைஜஷன். ஓகே, அப்போ இது கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏனோரோபிக் கண்டிஷன், எஸ். செட்டிலபிள் சால்ட், எஸ். ஸோ டிடென்ஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 4 hours அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ளோ வெலாசிட்டி, ஓகேங்களா, 0.3 meter per minute. இது நம்ம செடிமெண்டேஷன் டேங்க்ல நமக்கு அதே தான், 0.3 meter per minute அப்படின்னா. ஃப்ரீ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.3 to 0.45 meter நமக்கு இருக்கும். ஓகே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.25 to 0.3 meter நமக்கு இருக்கும். சரிங்களா, ஸோ வாட்டர் கேஸ் இந்த 0.3 அப்படின்றது காமனாக வருது. பிஓடி வந்து பார்த்தீங்கன்னா 30 to 55% நமக்கு இருக்கும். 30 to 55% ஆஃப் பிரைமரி. ஓகேங்களா, ரிமூவ் பண்ணுறது. ஓகே, எஸ். 1 minute. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்ப் ஆஃப் டேங்க் முடிஞ்சுது. ஓகேங்களா, எஸ். இதோட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்ப் ஆஃப் டேங்க் நமக்கு முடிஞ்சுது. இம்ப் ஆஃப் டேங்க் அப்படின்றது சேம் லைக் செப்டிக் டேங்க்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா, அப்பர் கிளாஸ்க்கு. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கிளாஸ் பீப்புள்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் than 300 நமக்கு இருக்கும். போத் செடிமெண்டேஷன் டைஜஷன், அனாரோபிக் கண்டிஷன், 2 to 4 hours செடிமெண்டேஷன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நமக்கு நடக்கும், 12 to 36 மணி நேரம் செப்டிக் டேங்கில். சரிங்களா, டிடென்ஷன் டைம் 2 to 4 hours. இங்கே ஃப்ளோ வெலாசிட்டி 0.3 meter per minute அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ரீ போர்டு 0.3 to 0.45. ஸோ இனிமேல் நம்ம படிக்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்படி தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, இதெல்லாம் வாட் இஸ் வாட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, போகலாமா, எஸ். ஸோ ஒரு பிஓடி இனிஷியல் ப்ராசஸில், ஓகே, அட் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் நம்ம சிவேஜுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, அதில் பிஓடி எவ்வளோ ரிமூவ் ஆகும் அப்படின்னா 30 to 35%, இது 55 கிடையாது, 30 to 35% நமக்கு ரிமூவ் ஆகும். சரிங்களா, அப்ராக்சிமேட்லி 30 to 35% இஸ் இனிஷியலி ரிமூவ் பண்ணும் பிரைமரி ட்ரீட்மெண்ட். செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் எவ்வளோ போகணும்னா 60 to 70% ரிமூவ் பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின் இதெல்லாம். ஸோ இதெல்லாமே 1 mark கேட்ட கொஸ்டின் தான், நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, ஆர்பிசி ரொட்டேட்டிங் பயாலஜிக்கல் கண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொட்டேட்டிங் பயாலஜிக்கல் கண்டக்டர் ஃபில்டர் நமக்கு. ஓகேங்களா, எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோபிக் கண்டிஷன் வித் அட்டாச்சு கல்ச்சர். ஏரோபிக் கண்டிஷன் வித் சஸ்பெண்டட் கல்ச்சர் இஸ் ஆக்சிடேஷன் டிச். ஓகேங்களா, ஏரோபிக் ஃபேக்கல்டேட்டிவ் பாக்டீரியா, ஆக்சிடேஷன் பாண்ட் டிச்சுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். பாண்ட் அப்படின்றது பெருசாக இருக்கும், பாண்ட். ஓகேங்களா,
டிச் அப்படின்றது சின்னதாக இருக்கும், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிச். ஓகேங்களா. ஸ்டெபிலைசேஷன் பாண்ட் அப்படின்னு நமக்கு என்ன? ஓகேங்களா. ஆக்சிடேஷன் பாண்ட் இப்போ வந்து நமக்கு ஸ்டெபிலைசேஷன் பாண்ட் அப்படின்றோம். இதுவும் நமக்கு ஃபேக்கல்டேட்டிவ் பாக்டீரியா தான். இந்த பாண்ட் அப்படின்னு வந்தாவே நமக்கு ஃபேக்கல்டேட்டிவ் பாக்டீரியா தான் நமக்கு. ஓகேங்களா. ஏரோபிக் டாப் வந்து ஏரோபிக் இருக்கும், பாட்டம் வந்து ஏரோபிக்காக இருக்கும். ஃபேக்கல்டேட்டிவ் பாக்டீரியா. ஆர்டிஃபிஷியல் டேங்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ் கரெக்ட். இது நம்ம ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ண தானே. மெயின் சோர்ஸ் இஸ் த சிம்போயோட்டிக் ப்ராசஸ் வித் ஹெல்ப் ஆஃப் பாக்டீரியா அண்ட் அல்கே. ஓகேங்களா. இங்கே ஆக்சிடேஷன் பாண்டுக்கு மெயின் சோர்ஸ் யார்? சன்லைட் அண்ட் ஏர். ஓகேங்களா. சன்லைட் அண்ட் ஏர் இவருடைய சோர்ஸ். இந்த ஸ்டெபிலைசேஷன் பாண்டுக்கு மெயின் சோர்ஸ் என்னன்னா சிம்போயோட்டிக் ப்ராசஸ் வித் ஹெல்ப் ஆஃப் பாக்டீரியா அண்ட் அல்கே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அல்கைஸ் அண்ட் பாக்டீரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இந்த ஸ்டெபிலைசேஷன் பாண்ட். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏரோபிக் போத் ஏரோபிக் அண்ட் அனாரோபிக் ஃபேக்கல்டேட்டிவ் பாக்டீரியாஸ் தெரிஞ்சிருச்சு. மெயின் சோர்ஸ் வந்து சிம்போயோட்டிக் ப்ராசஸ் வித் ஹெல்ப் ஆஃப் பாக்டீரியா அண்ட் அல்கே. ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இது ப்ளஸ் இது எல்லாமே. ஓகே. எஸ். ஏரோபிக் கண்டிஷன் இன்டோர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இன்டோர் மெத்தட். ஓகேங்களா. இன்டோர் மெத்தட் வந்து ஏரோபிக் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸ்டோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்றோம். சரிங்களா. எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். இது வந்து இண்டோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னா அனாரோபிக் கண்டிஷன். அனாரோபிக் கண்டிஷன்னா பெங்களூர் மெத்தட். ஓகேங்களா. அனாரோபிக் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் மெத்தட். ஓகே. கம்போஸ்டிங் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம வந்து கம்போஸ்டிங் நமக்கு வந்து உரம் வளர்க்குற மாதிரி கம்போஸ்டிங். டெம்பரேச்சர் வந்து இது நமக்கு என்ன டெம்பரேச்சர்? இது தெர்மோஃபாலிக் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 75 டிகிரி செல்சியஸ். ஓகே. டாப் கவர் வந்து பார்த்தீங்கன்னா நைட் சாயில் வித் ஃபில்டு. ஓகே. நைட் சாயில் ஃபில்டு வித் அப்படின்னு சொல்கிறோம். நைட் சாயில் டாப் கவர் வந்து சாயில் வித் நைட் சாயில். நைட் சாயில் என்ன தெரியுதுங்களா? ஹியூமன் எக்ஸ்டீட்டா. ஹியூமஸ் ஆஃப் ஆஃப் டீகம்போஸ்டு சாயில் தான் நமக்கு ஹியூமஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாயில் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட் இஸ் வாட். இதில் வந்து கொஸ்டின் கேட்டது ஒரே ஒரு கொஸ்டின் தான். என்ன கொஸ்டின்னா ஏரோபிக் அப்படின்னா இண்டோர் மெத்தட், அனாரோபிக் மெத்தட்னா பெங்களூர் மெத்தட் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரிங்களா. எஸ். நெக்ஸ்ட். ஸோ அவுட்லெட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட் எக்ஸாமில் கேட்டது ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ ஆர்கானிக் கண்டென்ட் / 1 + KT இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு சும்மா வாட் இஸ் வாட். ஓகே. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு கேட்க வாய்ப்பு கிடையாது. பிளக் ஃபில்டர். ஓகேங்களா. இது நமக்கு சேம் அந்த மேக்ஸ் நம்ம போடுவோம் இல்லைங்களா. ஸோ சம்திங் லைக் டீகம்போஷன் ஆஃப் எனி மேட்டர்ஸ் லைக் ரேடியஸ்னு வச்சுக்கோங்க. dr/dt = K அப்படின்னு சொல்லலாம். டைஜஷன்னா மைனஸ்ன்னு போடுவோம். அப்போ ஃபார்முலா நமக்கு 36.5 × e⁻ KTன்னு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. எஸ். ஸோ இந்தமாரி ஒரு ரிலேஷன் நமக்கு வந்தது. ஓகே. இது வந்து குளோரின் அதாவது கில்லிங் கான்டாக்ட் எவ்வளோ நேரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. எஸ். அதாவது இந்தமாரி தான் ஒரு நாப்தலின் இருக்குது. இனிஷியலாக வந்து 2 ஹவர்ஸில் எனக்கு வந்து டயாமீட்டர் வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ அதே 1 ஹவரில் எனக்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்குன்னு பண்ணுறது. ஸோ லாக் எடுத்து நம்ம போடுறது. ஓகேங்களா. ஸோ இதுவரை நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ். இப்போ நம்ம பார்த்தது இதில் வந்து இந்த BOD இனிஷியலில் வந்து 32-35% ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட் 60-75%, 70% அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முடிஞ்சது அவ்வளோதான். ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல். நெக்ஸ்ட்டு ஏர் பொல்யூஷன் முடிச்சாச்சு, நாய்ஸ் பொல்யூஷன் முடிச்சாச்சு. சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அந்த எக்ஸ்ட்ரா டாபிக்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருந்தோம் இல்லைங்களா லாஸ்ட் பேஜில் ஃபில்டர். ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா டாபிக்னு சொல்லிட்டு நம்ம எழுதிங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்றது. ஓகே. எஸ். ஸோ ஃபில்டர் டிசைன் அப்படின்னு நம்ம போடுறோம். அதாவது ஒரு ஃபில்டர் டிசைன் மீன் பண்ணுறது என்னென்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு டிஸ்சார்ஜ் நமக்கு வருது Q1 வச்சுட்டோம். ஓகேங்களா. அதோடைய மாஸ் இனிஷியல் வெயிட்டு M1. இது எங்கே பார்த்து ஞாபகம் இருக்குங்களா? ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் பண்ணியிருப்பீங்க. Q1 அப்படின்னு நமக்கு போகிறது. M1 அப்படின்னு மிக்ஸ்டு லிக்விட் சஸ்பெண்டட் சாலிட்ஸ். ஓகேங்களா. அப்போ அதனுடைய வெயிட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்குறத நமக்கு பார்க்க போகிறோம். ஓகே. எஸ். அப்போ ஃபைனலாக வரக்கூடிய டிஸ்சார்ஜ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டில் கேட்ட கொஷின் தான். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஓகே. அப்போ இது வந்து Q ஃபைனல் ரெண்டாவது உங்களுக்கு வரது வெளியே வருது. Q ஃபைனல் கிடச்சிருச்சு. அப்போ M1 இதை வந்து செகண்டரியில் பண்ண போகிறீங்க. Q ஃபைனல்லேருந்து மறுபடியும் வருது. M1 அப்படின்றது என்ன? இனிஷியல் வெயிட் ஆஃப் தி பேப்பர். ஓகே. இந்த பேப்பரோட இனிஷியல் வெயிட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெயிட் ஆஃப் தி பேப்பர் 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆஃப்டர் ஃபில்டர். ஓகே. அப்போ வெயிட் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ இருக்கும்? ரெண்டையும் கழிச்சிட்டிங்கன்னா வெயிட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இதை எங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னா டோட்டல் சாலிட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதனோட கான்செப்ட் தான் வாட்மேன் ஃபில்டர் பேப்பர் மாதிரி சஸ்பெண்டட் சாலிட்ஸ் கண்டுபிடிச்சது. அப்போ M2 - M1 கிடச்சிருச்சா? இப்போ எவ்வளோ மைக்ரோகிராம் கிடச்சிச்சு? அப்போ டிஸ்சார்ஜ் ஆவரேஜ் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் என்ன அப்படின்றது ஆவரேஜ் எடுத்தாச்சு. அப்போ வால்யூம் நமக்கு எவ்வளோ வரும்? வால்யூம்ன்றது டிஸ்சார்ஜ் இன்ட்டு அதனோட டைம் ஆஃப் ஃப்ளோ எவ்வளோ நேரம் ஃப்ளோ ஆகி கொடுத்துருவாங்க. அப்போ டோட்டல் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? M1 / வால்யூம். ஓகேங்களா. M1 / வால்யூம் மைக்ரோகிராம் per மீட்டர் கியூப்
திஸ் இஸ் ஃபார் ஏர் ஃபில்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த ஃபில்டர் டிசைன்னா இது ஏர் ஃபில்டர் டிசைன். ஓகேங்களா, டிபெண்டிங் அப்பான் மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூப்னு கொடுத்தாவே நமக்கு என்னது இது ஏர் அப்படின்னு மீனிங். ஓகேங்களா, அப்போ நம்பர் ஆஃப் ஃபில்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இது வந்து ஏர் ஃபில்டர் கேஸ். ஓகேங்களா, ஏர் ஃபில்டர் கேஸ் வால்யூம் டிவைடட் பை ஓகே ஓவர் ஃப்ளோ ரேட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்சார்ஜ் டிவைடட் பை சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது நமக்கு ஃப்ளோயிங். இந்த ஏர் ஃப்ளோ எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே அப்படி ஃப்ளோ ஆகுதுன்ட்டாங்க. அப்போ இதனுடைய கான்டாக்ட் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு என்ன சொல்லுவாங்க பை டி இன்ட்டு இதனுடைய ஹைட் எல். நீங்கள் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொன்னோன்னா டாப் வியூ பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும் கிராஸ் செக்ஷன் தான் கிடைக்கும். பட் ஃப்ளோ கான்டாக்ட் இந்த ஃப்ளோ கான்டாக்ட் தான் நமக்கு. ஓகேங்களா, இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸ். என்ன ரீசன் அப்படின்னா அந்த இடத்துல பைடியல் போகிறோம் இல்லைங்க சர்ஃபேஸ், அதனால் எழுதி வச்சிருக்கேன். அப்போ ஓவர் ஃப்ளோ ரேட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்சார்ஜ் பை சர்ஃபேஸ் ஏரியா ஆர் கான்டாக்ட் ஏரியா. அப்போ நீங்கள் ஓவர் ஃப்ளோ ரேட் இதில் வந்து நமக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு கான்டாக்ட் ஏரியா கிடச்சிரும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிருச்சு. அப்போ ஒன்னோடைய ஏரியா எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபில்டர் டோட்டல் ஏரியாவோட போய் சர்ஃபேஸ் ஏரியா போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபில்டர் என்னன்னு கிடச்சிரும். சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் எஃபிஷியன்சி. ஓகேங்களா, இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா. எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 1 - e⁻ லாம்டா இன்டூ டி. ஸோ இந்த லாம்டா இன்டூ டி நீங்கள் போட்டாலும் ஓகே, அந்த லாம்டா வழியும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த டின்றது டெப்த் ஆஃப் ஃபில்டர். அந்த டெப்த் ஆஃப் ஃபில்டரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அதான் விஷயம் இந்த இடத்துல. ஓகே, இப்போ டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ இந்த லாம்டா இன்ட்டு டின்றது டேரெக்டாக அவங்க கான்ஸ்டன்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ எஃபிஷியன்சி டச் ஆண்டர்சன் ஈக்குவேஷன் ஃபார் எஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த e⁻ லாம்டா டின்றது டச் ஆண்டர்சன். ஓகே, டச் ஆண்டர்சன் ஈக்குவேஷன் ஃபார் தி எஃபிஷியன்சி ஆஃப் தி ஃபார்முலா 1. ஓகே, எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 1 - e⁻ லாம்டா இன்ட்டு டிக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கோங்க ஏரியா இன்ட்டு ஓகே வால்யூம் மைக்ரேஷன் வெலாசிட்டி. டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ஓகே, ரெண்டுக்கு ஒரு ரேஷியோ. இது ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி தான். லாம்டா டி நம்ம கான்ஸ்டன்ட்டோ சேம் இதே மாதிரி கான்ஸ்டன்ட் நமக்கு. ஸோ டிபெண்டிங் அப்பான் தி கிவன் ஓகே என்ன கொடுத்துருவாங்க அதுக்காக நம்ம மாற்றிக்கணும். ஓகே, ப்ரெஷர் ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரெஷர் ஃபில்டர் நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா எதில் படிச்சிருக்கோம். ப்ரெஷர் ஃபில்டர் இஸ் அ ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். 6000 to 12,000 சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கீங்களா ப்ரெஷர் ஃபில்டர். எஸ். இப்போ பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. ஓகே, இது ஒரு ஃபார்முலா. இது நமக்கு கேஸோட இது வந்து பொல்யூஷனில் தான் நமக்கு வருது. ஓகே, எஸ். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர் சைக்ளோன் ஸ்க்ரப்பர் அதெல்லாம் ஃபில்டர் அதெல்லாம் படிச்சோம் இல்லைங்களா. ஸோ அதில் வருது பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. பி மீன்ஸ் ஹியர் ப்ரெஷர், வி ஃபார் ஹியர் வால்யூம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ppm, n ஃபார் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஓகே இன் மைக்ரோகிராம், ஆர் மீன்ஸ் ஹியர் ஆர்டி. ஓகேங்களா, பிவி ஆர்டி அப்படின்னு நமக்கு டேரக்டாக டெம்பரேச்சரில் கொடுத்துருவாங்க. ஸோ டெம்பரேச்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெல்வினில் மாற்றணும். இதெல்லாம் கேட் கொஸ்டின். இந்த அளவு டீப்பெல்லாம் வந்து போக மாட்டாங்க. பிகாஸ் வித்தவுட் கால்குலேட்டர்லாம் மைக்ரோகிராம்ஸு மாலிகுலர் வெயிட்டில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது இல்லாமல் டிகிரி செல்சியஸ்னு கெல்வினை மாற்றுறது இதெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா, 0 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரன்ஹீட்டும் டிகிரி செல்சியஸ் ரெண்டு ஈக்குவல் ஆகுது -40 டிகிரி செல்சியஸ். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஆர்பியில் கேட்டிருக்காங்க 2017 டிஆர்பியில் இது கேட்டிருந்தாங்க. நம்ம தான் ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா. என்ன ஃபார்முலா அது 1 டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபேரன்ஹீட் எப்படி மாற்றுவீங்க 9/5 + 32. ஓகேங்களா, 32. ஓகே, இதை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேரன்ஹீட் நமக்கு கிடைக்கும். அப்போ ஃபேரன்ஹீட்லேருந்து உங்களுக்கு வேணும் என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு -32 கிடச்சிருவீங்க இன்ட்டு 5/9 போடுவீங்க. அவ்வளோதான். சரிங்களா, சேம் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 9/5 ஆல்ரெடி நம்ம 2 ஆல்ரெடி வச்சுருப்போம். ஓகேங்களா, அப்ராக்சிமேட்டாக 2ன்னு வச்சுக்கோம். அப்போ 34 ஃபேரன்ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. வாட்டர் அண்ட் ஏரில் வாட்டர் டிஸ்பர்ஸ்ட் ஏர் அங்கே பாருங்கள் வாட்டர் டிஸ்பர்ஸ்ட் ஏர். இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏரில் டிஸ்பர்ஸ் ஆகிருக்குன்றாங்க. அப்போ இன்சைடு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இருக்கணும். ஓகேங்களா, அதை சுற்றி தின் லேயர் மாலிகுலர் இருக்கணும். வெளியே தான் நமக்கு பல்க் கேஸ் இருக்கும். ஏர் டிஸ்பர்ஸ்ட் இன் வாட்டர் இன்சைடில் வந்து ஏர் இருக்கணும். அதை சுற்றி தின் லேயர் ஆஃப் வாட்டர் இருக்கணும். அதுக்கு மேலே தான் நமக்கு பல்க் லிக்யூட் நமக்கு வரணும். சரிங்களா, வாட்டர் டிஸ்பர்ஸ்ட் ஏர் டிஸ்பர்ஸ்ட் இன் வாட்டர். இது அப்படியே அந்த டயக்ராம் கொடுத்து கொஸ்டின் கேட்டுருவாங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஸோ இதோட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட் ஓகே ஃபார் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்டு ஏர் பொல்யூஷன் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம கண்டினியூ பண்ணக்கூடிய டாபிக் என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா டிஎன்பிசி ஏஇ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் போட போகிறோம். கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒரு 700 கொஷின்ஸ் வந்துடும். அதுலேருந்து என்னுடைய கான்செப்ட் படி கரெக்டாக இருந்துச்சுன்னா சாலிடாக 150 கொஷின் அதே கான்செப்டில் கம்பல்சரி வரும். ஓகேங்களா, அது எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ ஆஃப்டர் எக்ஸாம் அப்புறம் அதை அனலைஸ் பண்ணுவோம். நம்ம கொஷின்லேருந்து என்ன போட்டிருக்காங்க, ஸோ நம்ம என்ன கொஷின் போட்டிருக்கோம் ப்ளஸ் அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ அதுக்கான ஒரு ஷெடியூல் நான் வந்து மேக் பண்ண போகிறேன். அதாவது ஃபஸ்ட் டே அதாவது பில்டிங் மெட்டீரியல் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 70 டேஸ்க்கு ஷெடியூல் மேக் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் மேக்ஸிமம் ஐ பிளான்ட் 30 to 40 days. ஓகேங்களா, 40 டேஸில் என்னுடைய இந்த சிலபஸ் படி
50 to ஈச் சப்ஜெக்ட் 50 கொஷின்ஸ் நம்ம வந்து போட போகிறோம். சரிங்களா? ஸோ அது முடிச்சிடுவேன். லாஸ்ட் 20 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிவிஷன் நீங்கள் எப்பயும் போல ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, ரிலாக்ஸேஷன் டைம் இருக்கோ, அந்த நேரத்தில் நீங்கள் டெய்லி ஒரு 1 hour 1/2 hour இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு டெஃபினட்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாபிக் எனக்கு புரியல அப்படின்னாலும் நீங்கள் ஒரு டைம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து ரீக்ளாஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.